ஸோ தட் இஸ் 1919 வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுல முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்டல் ரோல் ப்ளே பண்ணவர் தான் தட் இஸ் மிஸ்டர் உட்ரோ வில்சன். ஃபார் தட் ஹீ காட் நோபல் பீஸ் ப்ரைஸ் இன் 1919. அந்த வருஷம் கொடுத்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து இவருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் ஹீ இஸ் அ நோபல் லாவரேட் ஆன் பீஸ். ஸோ அப்போ 1919 க்ரியேட் ஆன லீக் ஆஃப் நேஷன்ஸில் முக்கியமாக இது க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா காட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பிளேயர் இன் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் வேர்ல்டு வார். ஃபஸ்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆனோடனே அமெரிக்கா தான் உட்காந்து எல்லாருக்கும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தனால கண்டிப்பாக இவரோட தலைமையில் தான் என்ன க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணி வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாமே மெம்பர் ஆனாங்க. ஸோ அப்போ அதுக்காக அவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா தட் இஸ் நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 1924 வந்து இறந்துருவார் ஒரு ஹார்ட் அட்டாக்கில் வந்து. அதுவும் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு செரிமனி நடந்துட்டு இருக்கும்போதே ஹி காட் அட்டாக் ஆன் ஹார்ட் அண்ட் அதுக்கப்புறம் இறந்துருவார். ஓகேவா? இவரோட ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டு தான். ஓகேவா? பட் இவர் வந்து ஈவந்தோ அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் பற்றி இவர் நிறைய படிச்சிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட மேஜர் ஃபோக்கஸே எங்கே இருக்கும் அப்படின்னா தட் இஸ் சம்திங் ஃப்ரெஞ்ச் அண்டு ஜெர்மனியில் தான் அதிகமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் பற்றி படிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னா சம்திங் ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஓரளவுக்கு வெல் டெவலப்டாக க்ரியேட் ஆனது வந்து தட் இஸ் ஃப்ரெஞ்சுலேயும் ஜெர்மனிலையும் தான். முக்கியமாக ஜெர்மனியில் இருந்தால் ஆர்மிஸில் வந்து பயங்கரமாக ஏன்னா அந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டோரிலாம் தெரியும்ல, முடிஞ்ச உடனே ஜெர்மனியோட ஆர்மி வந்து பயங்கரமான பக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாலஜி தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணுவாங்க. புரியுதா? பட் இது எல்லாமே உனக்கு தெரியணுங்கிறது இல்லை. பட் உட்ரோ வில்சன் பார்ன் இன் USA, ஹி வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஹி வாஸ் த வின்னர் ஆஃப் நோபல் பீஸ் ப்ரைஸ். அதுக்கு முன்னாடி நியூ ஜெர்சி கவர்னராக இருந்தார். புரியுதா? இது இப்போயே ஒரு பெரிய கிரிட்டிசிசம் தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா இவர் எஸ்ஏ ரிலீஸ் பண்ணது வந்து டியூரிங் 1887. அமெரிக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்குள்ளே போய் இவர் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தது 1913 தான். அதுக்கு முன்னாடி 1911 வந்து நியூ ஜெர்சி அப்படிங்கிற ஒரு ஏரியாவோட கவர்னராக இருப்பார், ஸ்டேட் கவர்னராக இருப்பார். பட் ரியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்குள்ளே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர் ஆனது 1913 அதனால தான் ஸ்காலர்ஸ் வந்து இவர் அடிக்கடி என்னென்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா he was the person who without practical knowledge wrote the essay on study of administration அப்படின்னு. எஸ், அவருக்கு இருந்த புக் நாலேஜை வச்சு தான் என்ன எழுதினார் அப்படின்னா த எஸ்ஏ ஆன் த ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி எழுதுவார். பட் அதை ப்ராக்டிக்கலாக போனதுக்கப்புறம் அதுவும் அவர் என்ட்ரான உடனே அவரோட மேஜர் ஃபோக்கஸ் வந்து எங்கே இருந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனோடனே அவரோட 8 வருஷமும் எதிலே போயிடும் அப்படின்னா மேஜராக ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைம்லேயே வந்து அதில் ஃபோக்கஸ்டாக போயிடுவார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருவார். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனோடனே ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா இறந்துருவார் 3 வருஷத்துலேயே. அப்போ இதில் என்ன பெரிய அடுத்த கிரிட்டிசிசம் நம்ம படிப்போம் அப்படின்னா ஹிஸ் தியரி இஸ் மியர்லி எ பேப்பர் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அவர் தியரிலாம் சொல்லிட்டாரு, ஆனால் அவரே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டாரா அப்படின்னா கிடையாது மேக்ஸிமம். புரியுதா? ஸோ இதுதான் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் உட்ரோ வில்சன் திங் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு திங் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெக்ஸ்ட் அண்டு சோர்சஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ்டு த வில்சன்ஸ் வியூ. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து இது மேஜராக உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் உட்ரோ வில்சன் வந்து இந்த தியரிலாம் மேக் பண்ணார் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சம் இன்சிடென்ட்ஸ். மேஜராக இவரோட ஃபோக்கஸில் வந்து மொத்தம் 4 இன்ஃப்ளூயன்ஷியல் திங் வந்து இருக்கும். ஒன்று என்னன்னா அமெரிக்காவில் இருந்த ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிற ஐடியாலஜி. ரெண்டாவது விஷயம் என்ன மேஜரான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா தட் இஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்த வெல் டெவலப்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஒன்று தட் இஸ் we can conclude that spoil system that exists in America. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தட் இஸ் டெய்லர்ஸ் ஒர்க் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி.
fourth விஷயம், that is his academic knowledge. In the four things which has influenced the Wilson's view. ஃபஸ்ட்டு இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, தட் இஸ் ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயம். ஸ்பாயில் சிஸ்டம்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? ஓகே. ஸ்பாயில் சிஸ்டம்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, தட் இஸ் பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாயில் சிஸ்டமோட இன்னொரு பேர் வந்து பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். சிவில் சர்வன்ஸை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்காக அப்பாயின்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சிவில் சர்வன்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியாவில் யூபிஎஸ்சியை பேஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த ஐஆர்எஸ் எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணுறாங்கல்ல. இது அமெரிக்காவில் தட் இஸ் டியூரிங் த 19th century எப்படி எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஐடியாலஜி. டேக் அன் எக்ஸாம்பிள், யூஎஸ்ஏயில் வந்து மொத்தம் 2 பார்ட்டி இருக்குது. என்னது? ஒன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இன்னொன்று வந்து ரிபப்ளிக்கன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரிபப்ளிக் பார்ட்டியிலேருந்து பிரசிடெண்ட் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய சிவில் சர்வன்ஸு, முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக அவங்க எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு என்னோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சிவில் சர்வன்ஸை அப்ளை பண்ணிடுவேன். ஓகே, which means that the politicization of administrative offices, அதோட பேர் that is political patronage system. நான் சொல்கிறவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கணும், நான் சொல்கிறவங்க தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கணும். தட் இஸ் ஸ்பாயில் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பாயில் சிஸ்டம் இன் த சென்ஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் பேஸ்ட் ஆன் நெப்போட்டிசம். எனக்கு யாரை பிடிக்குதோ யாரை பிடிக்கலையோ அவங்கள தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்பாயின்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இப்போ ரிபப்ளிக் பார்ட்டியில் இருந்தவங்க எல்லாத்தையும் நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஓகே, இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மினிஸ்டர்ஸ், ஆல் சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஷ் அவுட் பண்ணிவிட்டு, அப்போ பார்ட்டி பேஸ்டு ஐடியாலஜியில் தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தட் இஸ் சிவில் சர்வன்ஸை அப்பாயின்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பாயில் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ இந்த ஸ்பாயில் சிஸ்டம்னால் என்ன க்ரியேட் ஆச்சு அப்படின்னா, தட் இஸ் லாட் நம்பர் ஆஃப் கரப்ஷன் இதில் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சது. எஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஐடியாலஜி உள்ளே வர ஆரம்பிச்சது. த வெரி சிம்பிள், இதனால் க்ரியேட் ஆன எஃபெக்ட், ஸ்பாயில் சிஸ்டமோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, தட் இஸ் பொலிட்டிசைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷனில் பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. அப்போ தெரியும்ல, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வருது, அவங்க தான் இப்போ எல்லாத்தையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஏபிஎஸ் ஆஃபீஸர்லாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பார்ட்டி ஓரியன்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவன் பார்ட்டி ஓரியன்டாக ஒர்க் பண்ணும்போது அதிகமாக சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. அப்போ கரப்ஷன் அதிக லெவலில் க்ரியேட் ஆகி, தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி க்ரியேட் ஆச்சு அமெரிக்காவில். தட் இஸ் எஸ்பெஷலி டியூரிங் 1880s பீரியடில் வந்து இதுதான் அமெரிக்காவோட நிலைமையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் த மேஜர் இக்னைட் ஆஃப் உட்ரோ வில்சன் டு கம் வித் சம் கன்க்ளூஷன் ரிகார்டிங் பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ மேஜரான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதுதான் டியூரிங் 1881 பீரியடில் பர்டிகுலராக இதுதான் நிலைமை அமெரிக்காவில். அப்போ ஆப்வியஸாக இதனால் இது ஒரு தட் இஸ் பிரின்ஸ் கார்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜார்ஜ் கார்ஃபீல்டு, பிரின்ஸ் கார்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவார். அதே இந்த 1881 பீரியடில் அந்த பிரின்ஸ் கார்ஃபீல்டு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு மீட்டிங்கு போய்கிட்டு இருப்பார். அந்த மீட்டிங் அப்போ ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத் வந்து அந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை ஷூட் அவுட் பண்ணி சாவடிச்சிடும். அதாவது அவர் ஒரு ஆப்போசிட் பார்ட்டியில் இருந்த ஒருத்தர், அவர் வந்தவுடனே அவனை அதான் வித்தவுட் ரீசன் டிஸ்மிஸ் பண்ணுறது பேர் தானே ஸ்பாயில் சிஸ்டம். அதனால கோபமான ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத் வந்து அந்த ஜேம்ஸ் கார்ஃபீல்டு அவரோட பேர், அவர் என்ன பண்ணுவார்னா அவரை சுட்டு கொண்டுருவாங்க. இது 1881 நடந்த இன்சிடெண்ட். இதனால தான் அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு முடிவு பண்ணுவாங்க. இந்த சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து அமெரிக்காவில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்ட் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா
தட் இஸ் பெண்டில்டன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1883 ஒரு ஆக்ட் கிரியேட் ஆகும். இந்த பெண்டில்டன் ஆக்ட் தான் இந்த மேஜர் மைல்ஸ்டோன் இன் யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். மேஜராக நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அமெரிக்காவை பற்றியும் யூஎஸ்ஏ பற்றியும் தான் படிப்போம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் ஹேஸ் பின் எமர்ஜ்டு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒன்லி. ஓகே, செகண்ட் பேப்பரில் தான் மேக்ஸிமம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு வரும். ஏன்னா நமக்கும் இது இந்த சப்ஜெக்ட் எமர்ஜ் ஆனதுக்கு எந்த ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஸுமே கிடையாது. ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு GS2 பாலிட்டியில் கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். வேரியஸ் கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷனை கம்பேர் பண்ண சொல்லி பாலிட்டியில் ஒரு சிலபஸ் இருக்கும். ஸோ இந்த பெண்டில்டன் ஆக்ட் படி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்லி 10% ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் மெரிட் சிஸ்டம் கொடுத்தாங்க. தட் இஸ் 10% மட்டும், அதாவது சிவில் சர்வீசஸில் ஒன்லி 10% ஆஃப் த சீட்ஸ் ஹியர் ஆஃப்டர் வில் பி ஃபில்டு பை தட் இஸ் மெரிட் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 90% இன்னமும் நாங்கள் ஸ்மாயில் சிஸ்டமில் தான் வச்சுக்குவோம். ஒன்லி என்ன பண்ணுவோம், 10% ஆஃப் சிஸ்டம் மட்டும்தான் இட் வில் பி கனெக்டட் டு மெரிட் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அது கண்டிப்பாக எனாஃபாக இருக்காதுன்னு சொல்லி பீப்புளுக்கும் தெரியும். மறுபடியும் என்ன அப்படின்னா ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பர்டிகுலர் யூஎஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த பாலிட்டிக்ஸ்னால் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய கரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தோட ஹெட்டாக இருந்தவரும் உட்ரோ வில்சன் தான். ஓகே, பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கும். அந்த யூனிவர்சிட்டியோட பிரின்சிபலாக இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்காரு உட்ரோ வில்சன். அப்போ அந்த டைமில் உட்ரோ வில்சனோட தலைமையில் ஒரு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் நடக்கும். அப்போ அந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கார். இந்த ஸ்பாயில் சிஸ்டம்க்கு எதிராக, ஓகே, அப்போ வெரி சிம்பிளாக உங்களுக்கு தெரிய வேண்டியது சிம்பிளான பாயிண்ட், ஸ்பாயில் சிஸ்டம் இருந்துச்சு. இதோட எஃபெக்ட் தட் இஸ் கரப்ஷன் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி இன் யூஎஸ்ஏ. இந்த ஃப்ளோ தெரிஞ்சால் போதும். அப்போ இந்த ஸ்பாயில் சிஸ்டம்னாலே என்ன அப்படின்னா இந்த தான் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற திங். ஸோ இதுலேருந்து புரியுதா? அப்போ உட்ரோ வில்சனுக்கு அப்போ என்ன முடிவுக்கு வந்திருப்பார் அப்படின்னா தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஐடியாலஜிக்கு வராது. ஆமாம் தானே? அப்போ மேக்ஸிமம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எல்லாமே முடிவு பண்ணுறது பாலிட்டிக்ஸ் அப்படின்னா அவர் சொன்ன முக்கியமான தியரியே இதுதான். பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா செப்பரேட்டாக கொண்டு வந்துடணும். ஓகே, இவர் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இது ரெண்டுமே வேறு வேறு விஷயம். நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் சேம் பால் கிடையாது. பிகாஸ் எ சிங்கிள் பால் பிளேடு பை த பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். பொலிட்டிக்கல் சிஸ்டம்ங்கிறது இட் இஸ் பாலிசி மேக்கிங், இட் இஸ் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். இது ரெண்டையும் நீங்கள் மிங்கிள் பண்ணாதீங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட் ஷுட் பி கிரியேட்டட் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம்ல, நம்ம ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சப்ஜெக்ட் பேசிஸ்னு ஒன்று இருக்கணும். சும்மா நீங்கள் பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் செப்பரேட்டாக பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஐடியாலஜிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷன் இது ரெண்டையும் தனியாக பிரிச்சிடணும். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜியை இங்கேருந்து தான் அந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டில் அவங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவே பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி செப்பரேட்டட் அப்படிங்கிற ஐடியாலஜி தான். புரியுதா? ஸோ அப்போ ஸ்பாயில் சிஸ்டம் அமெரிக்காவில் எக்ஸிஸ்டாக இருந்தது தான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் விச் பிஹைண்ட் த உட்ரோ வில்சன் டு கிரியேட் எ கான்செப்ட் கால் பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பின்னாடி படிப்போம். நோ இஷ்யூஸ், ஐ எம் டெல்லிங் த ஸ்டோரி ஒன்லி நவ். ஸோ புரியுதா? அப்போ இதனால தான் அவர் ஃபஸ்ட்டு ஐடியாலஜி. செகண்ட் முக்கியமான விஷயம் நம்ம என்னவா பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஆமாம்ல, அப்போ அப்படியே ஒரு அட்லாண்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் அட்லாண்டிக் தானே நடுவில், அங்கிட்டு யூரோப் இங்கிட்ட அமெரிக்கன் சிஸ்டம் இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா அட்லாண்டிக் சிஸ்டம்னு சொல்லுவார் அதை அவரோட பேப்பரில். அப்போ அந்த அட்லாண்டிக் கண்ட்ரீஸில்
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஹையராக இருக்குது. பர்டிகுலராக தட் இஸ் ஃப்ரெஞ்ச்லேயும் ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மன்லேயும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி சிஸ்டம் ரொம்ப ஹையர் லெவலில் இருக்குது. ஒரே சேம் ஃபீல்டில் இருக்க நம்ம. ஆனால் த வேர்ல்டு ஃபஸ்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது யூஎஸ்ஏ. அப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணதே யார் அப்படின்னா யூஎஸ்ஏ தான். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் அட்லாண்டிக் அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் மொனார்க்கியல் கண்ட்ரிஸ், மேக்ஸிமம் வந்து கிங் ரூல்டு கண்ட்ரிஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போது மொனார்க்கியல் கண்ட்ரீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற தட் இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி ரொம்ப லோவராக இருக்குது அப்படிங்கிறது இவர் தெரிஞ்சுக்கிறார். அப்போ மொனார்க்கியல் கண்ட்ரீஸில் இந்த பாலிசி டிசிஷனும் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனும் வேகமாக ரிஃபார்ம்ஸ் நடக்குது, அமெரிக்காவில் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா we have to comparatively study the administrative systems in all over the world அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வராரு அடுத்த விஷயம். ஆமாம்ல, அப்போ அங்கே ஏன் வந்து ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மன்லேயும் ஈவன் இட் இஸ் எ மொனார்க்கியல் கண்ட்ரி, அது வெறும் மொனார்க்கியல் கண்ட்ரியாக இருக்குது, அவங்களால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி சிஸ்டம் என்ன வருது அப்படின்னு படிக்கும்போது அவருக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா யூஎஸ்ஏல தே மேஜர்லி ஃபோக்கஸ் ஆன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஏல அதிக ஃபோக்கஸ் இருந்திருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில் லெஸ் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில் லெஸ் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, இது இவரோட கொஷின். ஆப்போசிட் அப்படியே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா தே மேஜர்லி ஃபோக்கஸ் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். Through this administrative system, they tries to establish democratic system. அப்படியே வைஸ் வர்சாவா இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அமெரிக்காவில் நம்ம எல்லாம் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பொலிட்டீஷியன் பீப்புள், அப்போ பீப்புள் எலெக்டட் பொலிட்டீஷியன், அந்த சிஸ்டமை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுறது தான் அவங்களோட ஃபோக்கஸாக இருக்குது. அந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிலீவ் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏல. பட் இது அப்படியே மொனார்க்கியல் கண்ட்ரீஸ்லாம் ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. தட் இஸ் பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, யூரோப்பியன் பர்சன்ஸ் ஆர் the well administrator, that's why they ruled India almost 200 years. அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்த எல்லாருக்கும் நல்ல வெல் வெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கு, புரியுதா? அப்படி இல்லைன்னா வெறும் 1600 இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்து 1947 வரையும் இந்தியாவை அவ்வளோ தூரம் யாருமே ரூல் பண்ணியிருக்கவே முடியாது. தட் இஸ் யூரோப்பியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு காலனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா இதுலேயுமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் மட்டும் உட்காந்துட்டு அவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ். அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டமுக்கு மேஜரான ரீசனே வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி அப்படிங்கிறது தான். பர்டிகுலராக ஜெர்மனியில் நடந்த ஆர்மி அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ வெல் எஸ்டாப்ளிஷ்டாக அந்த காலத்துலேருந்தே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இஸ் த மேட்டர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். புரியுதா? இந்த ரெண்டு ரீசனும் ஒய் தட் இஸ் வில்சன்ஸ் விஷன் ஹேஸ் பின் எமர்ஜ்டு, ஏன் எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிற விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் ஒர்க் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. டெய்லரை பற்றிலாம் ஆனால் பின்னாடி படிப்போம். ஃப்ரெட்ரிக் டெய்லர் அப்படின்னு சொல்லி அடுத்த சாப்டரில் ஒரு தியரி படிப்போம். உட்ரோ வில்சன் டைமில், அதாவது உட்ரோ வில்சன் இந்த எஸ்ஏ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒர்க் எஃபிஷியன்சியை பற்றியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியை பற்றியும் ஃப்ரெட்ரிக் டெய்லர் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர் ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 பேப்பர்ஸ் பக்கம் ரிலீஸ் பண்ணியிருப்பார். நிறைய பர்பஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவார். இப்படி தான் ஒர்க் இருக்கணும், இப்படி தான் இந்த ஒர்க்கு. எஸ், சயின்டிஃபிக் த சயின்ஸ் ஆஃப் டூயிங் ஒர்க்குன்னு ஒன்று சொல்லுவார். ஒரு வேலையை செய்யறதுக்கு, நீ ஒரு வேலையை இப்போ செய்ய போகிறோன்னா வச்சுக்க, அந்த வேலையை செய்யறதுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு வே என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் அந்த வேலையிலே இறங்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஃப்ரெட்ரிக் டெய்லர் தான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சிம்பிளாக, இப்போ இங்கேருந்து நான் ஊருக்கு போகணும், ஊருக்கு போகிறதுக்கு பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னு சொல்லி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நான் பெஸ்ட்டாக போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்க. யூபிஎஸ்சி படிக்க போகிற அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நீ படிக்கணும். அதை விட்டுட்டு அது பேர் தான் சயின்ஸ் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அவரை பற்றி படிக்கும்போது பார்ப்போம்.
அவரோட பேப்பர் உட்ரோ வில்சனை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவார் டெய்லர். அவரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சின்னு பேசிக்கிட்டே இருக்கனால ஓகே நம்ம கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற செப்பரேட் சப்ஜெக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டெய்லர் அதிகமாக அதாவது டெய்லர் பேப்பரை அவர் படிக்க இவருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஃபைனல் திங் இவரோட தட் இஸ் இவரோட எஜுகேஷனல் நாலேஜ், இவரோட பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் படிச்சிருப்பார், கவர்மெண்ட்டை பற்றி படிச்சிருப்பார், லாவை பற்றி படிச்சிருப்பார். அப்போ இவரோட தட் இஸ் அகாடமிக் நாலேஜ் இந்த நாளும் தான் இவர் சொன்ன தியரிக்கு இருந்த மேஜர் ரீசன்ஸாக இருக்குது. புரியுதா? அப்போ நான் இவரோட தியரியோட பிரின்சிபல்ஸ்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் ஒய் தீஸ் டைப்ஸ் ஆஃப் தியரி ஹேஸ் பீன் எமர்ஜ்ட் அப்படிங்கிற ஐடியாலஜி வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ மேஜர் ரீசன் இந்த சிஸ்டம்னால தான் இவர் என்ன கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ செப்பரேட் ஃபீல்டு ஷுட் பி அண்ட் செப்பரேட் சப்ஜெக்ட் ஷுட் பி கிரியேட்டட் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு மேஜர் ரீசன்ஸே வந்து இதுதான். இந்த 4 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு 20 மார்க் எழுதும்போது இன்ட்ரோ முடிஞ்சோடனே இந்த பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். டேக்கடு எக்ஸாம்பிள் உட்ரோ வில்சன் ரிலேட்டடாக ஏதாவது 20 மார்க்ஸ் கேட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் 4 pages. அந்த 4 pagesல நீங்கள் இந்த ரீசன் தட் இஸ் த கண்டெக்ஸ்ட் பிகைண்ட் உட்ரோ வில்சன்ஸ் விஷன் அப்படின்னு போட்டு இந்த 4 பாயிண்டையும் மட்டும் எழுதலாம். பட் இது எலாபரேட்டிவான நோட்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நோ இஷ்யூஸ். புரியுதா? அப்போ மேஜராக அவர் என்ன தியரி வந்து ரெடி பண்ணியிருக்கலாம், ஏதாவது வாய்ப்பு இருக்கா சொல்லலாம்? ஓகே, சூப்பர். குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லியிருக்கலாம், சயின்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கலாம், தென் மோட்டிவேஷன். ஸோ வில்சன்ஸ் விஷன் அண்ட் வியூஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் சொன்ன ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. டைகாட்டமினா என்ன அப்படின்னா ஒரே நியர் ஃபீல்டில் இருக்க ஒரு சப்ஜெக்ட் ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கணும்னு சொல்கிறது. டைகாட்டமினா என்னன்னு புரிஞ்சுங்க. சிம்பிளான விஷயம், ஆப்போசிட் திங்ஸ் தட் இஸ் மியூச்சுவலாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்லிட்டா உங்களுக்கு புரிகிற மாதிரி, இப்போ சூர்யாவும் கார்த்தியும் ஒரே ஃபேமிலி தானே, ஆனால் ஒரே ஃபேமிலியில் தான் இருக்காங்க, 2 பேருக்கும் செப்பரேட் ஆக்டிங் கெரியர் இருக்குது. அப்பயும் அவங்க மியூச்சுவலாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சூர்யா கார்த்தியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, கார்த்தி சூர்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்னு கிடையாது. ஒரே வீட்டில் இருக்கவங்க ஆனாலும் 2ஆக பிரிஞ்சிருக்கணும். அது பேர் தான் டைகாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப். இன்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப் இல்லை, எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும். புரியுதா? இந்த இடத்துல வெர்பு, அது நவுனு, இது வெர்பு. எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்னா பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். சம்திங் இன் த சென்ஸ் அதுதான் பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஸ்டேட்டுக்கு கீழே இருந்தாலும், ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே தான் பாலிட்டிக்ஸும் சரி அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கும். பட் போத் ஷுட் பி செப்பரேட்டட், பட் போத் ஷுட் பி ஒர்க் டுகெதர். புரியுதா? 2 பேரும் இதுவரையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும். ஏன்னா டைகாட்டமிங்கிற வேர்டு பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு. இது ஸ்டேட்டுக்கு கீழே இருக்க விஷயம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் வெல்ஃபேர். இதுதான் முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப். கரெக்டாக? இப்போ அதே ஸ்டேட்டுங்கிற கான்செப்டுக்கு கீழே 2 பேரும் செப்பரேட்டாக இருக்கணும். பாலிட்டிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன். இது தனி ஃபீல்டாக ரன் ஆகணும், இது தனி ஃபீல்டாக ரன் ஆகணும். ஆனால் போத் ஷுட் ஒர்க் ஃபார் பீப்புள்ஸ் வெல்ஃபேர். புரியுதா அந்த ரிலேஷன்ஷிப்? இது பேர் தான் டைகாட்டமி. டைகாட்டமி இன் த சென்ஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், பட் தே ஷுட் ஒர்க் டுகெதர் ஃபார் த காமன் கோல். புரியுதா அந்த கான்செப்ட்? யாருக்கா புரியலையா? ஆனால் டைகாட்டமி தெரியல அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட கோர் ஐடியாலஜியே அதுதான். பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனும் தனியாக பிரிச்சுருங்க, ஆனால் 2 பேரும் ஒரே வேலைக்காக ஓடட்டும். 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்க கூட வேணாம். அதை சொல்கிறது தான் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இதை பற்றிலாம் எலாபரேட்டிவாக படிப்போம், நோ இஷ்யூஸ்.
ஸோ இவர் சொன்ன ஃபஸ்ட்டு தியரி பாருங்கள், பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. செகண்ட் ஒன் பாருங்கள், பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி நடத்தணும் அப்படின்னா பிஸ்னஸ் மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறார். மூணாவது விஷயம், எஸ் ஆப்வியஸ்லி சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு சயின்ஸ் அப்படி சயின்ஸ்னால் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் பேர் தான் என்ன, தட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபோர்த் ஒன், மெரிட் பேஸ்ட் சிவில் சர்வீஸ். அதாவது ஸ்பாயில் சிஸ்டம் பேஸ்டு சிவில் சர்வீஸ் இருக்கக்கூடாது, மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் இருக்கணும். இது அவர் சொன்ன ஃபஸ்ட்டு 4. இன்னும் 3 இருக்குது. நோ 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 அது ஸ்பாயில்ஸ் பேஸ்டு பெண்டில்டன் ஆக்டில் வந்து 10%. இவர் சொல்கிறது கம்ப்ளீட்டாக மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவார். அவர் சொன்ன அந்த 1887 ரிலீஸ் ஆன எஸ்ஏ அண்ட் தட் இஸ் ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த பிரின்சிபல்ஸை பற்றி தான் அவர் பேசியிருப்பார். தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி இருக்கணும், பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ் கண்டிப்பாக அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கணும்ல, கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் தானே போய் ஜெர்மனில் படிச்சுட்டு ஃப்ரெஞ்சு போய் ப்ராக்டிஸை படிச்சுட்டு நம்ம ஊரில் ஒன்றும் இல்லைன்னு ஃபீல் பண்ணவர். அப்போ கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், நம்ம ஊரில் இருக்க விஷயத்தையும் இன்னும் பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸையும் கம்பேரிட்டிவாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயந்தான் தட் இஸ் கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம். தென் ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான 3 அப்ஜெக்டிவ் சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் அது எஃபிஷியன்சி, எக்கானமி அப்படின்னு சொல்லி வரும். 3 ஈஸ்ன்னு கூட அதை சொல்லுவாங்க. 3 ஈஸ், அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு 3 ஐடியா சொல்லுவார். ஃபைனலாக பப்ளிக் ஒப்பீனியன் அஸ் கண்ட்ரோல் ஆன் பியூரோக்ரஸி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவார். ஆமாம் இல்லை, இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு செப்பரேட்டாக பிரிச்சுட்டா யாருங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி பொலிட்டீஷியன் தான், அவங்க தான் எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பியூரோக்ரஸின்னு இப்போ தட் இஸ் டேக்கன் எக்ஸாம்பிள், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை வந்து நீங்கள் செப்பரேட்டாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா தட் இஸ் பப்ளிக் ஒப்பீனியன் அஸ் கண்ட்ரோல் ஆன் பியூரோக்ரஸி. தீஸ் ஆர் த 7 பிரின்சிபல் 7 விஷன்ஸ் ஆஃப் உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சன் மேஜராக ஸ்ட்ரெஸ் பண்ணது இந்த 7 ஏரியா தான். இதை தான் யூபிஎஸ்சி அப்போ என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, சிம்பிளாக வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உட்ரோ வில்சன்லாம் கேட்க மாட்டாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு தியரியுமே கொஷினாக கேட்கலாம். புரியுதா? அதுதான் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்கள்ல ப்ரீவியஸ் இயரில், பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஷின் பார்த்தோம்ல, yes, this is the question. The field of public administration is a field of business. இந்த கொஷின் தான் பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் உட்ரோ வில்சன் சொன்ன கான்செப்டை எழுதணும். அப்போ இதுவரையும் அவரோட பிரின்சிபல்லேருந்து செப்பரேட்டாக கேட்டது இந்த கொஷின் தான். அதுலேருந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிலவன்ஸ் ரிலேட்டடான கொஷின் கேட்டிருக்காங்க. இது ஆப்வியஸ்லி ஒய் உட்ரோ வில்சன் இஸ் ஃபாதர் அப்படின்னு கேட்டேன். அதனால வந்த இம்பேக்ட் என்ன அப்படிங்க அதுக்கெல்லாம் நான் ஆன்சர் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதிலே ஒரு கொஷின் இருக்கும், பட் இதை
ஸ்கோப்போட மிங்கிள் பண்ணி தான் படிப்போம். எந்த கொஷின் அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். தட் இஸ் த தியரி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் இன் அவர் டைம் எ தியரி ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஆல்சோ அப்படின்னா எப்படி மியூச்சுவலாக அவங்க முன்னாடி ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இதில் எழுதும். ம் 11th கொஷின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஷின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஷின்ஸ், நத்திங் பட் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஷின்ஸ் வேறு, பாலிட்டிக்கல் கொஷின்ஸ் வேறு. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு. சிம்பிளாக கொஷின் எடுக்கணும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் நாட் பார்ட் ஆஃப் ஆர் நாட் பாலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் ஸ்கோப்லேயும் வரும். உங்களுக்கு உட்ரோவல்ஸ்னால் மேஜர் ஏரியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இதுக்கு 50% ஆஃப் த ஆன்சர் வந்து பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி பற்றி தான் தெரியும். ஸோ இதில் நீங்கள் அதிகமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உட்ரோவில்சன் அப்படின்னா இந்த 7 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ இருந்தே இதை கற்றுங்க. செகண்ட் பேப்பரில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சிவில் சர்வீசஸை பற்றி பேசுவீங்க, கரெக்டாக? சிவில் சர்வீசஸ்னே நமக்கு ஒரு சாப்டர் இருக்குது செகண்ட் பேப்பரில். அந்த செகண்ட் பேப்பரில் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கேயாவது மெரிட் பேஸ்டு சிஸ்டம் பற்றி பேசுவீங்க. அஸ் ஸ்டேட்டட் பை த உட்ரோ வில்சன், மெரிட் பேஸ்டு சிஸ்டம் ஷுட் பி ஃபாலோடு இன் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி நீ பேசணும். இது பேர் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன்சர். நார்மலாக நீ யூபிஎஸ்சியில் ஜிஎஸ் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் சிஸ்டமை இன்னும் எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நீ சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன்சர் எழுதால எந்த இடத்துலலாம் நீ மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸை பற்றி பேசுகிறியோ அப்போல்லாம் கண்டிப்பாக எதை பற்றி எழுதணும், உட்ரோ வில்சன் சொன்னார், அவர் சொன்ன மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீஸ் சிஸ்டம் பற்றி நீ எழுதணும் அப்படின்னு சொல்லணும். எந்த இடத்துலலாம் கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி படிக்கிறோமோ அந்த இடத்துலலாம் யூ ஹாவ் டு யூஸ் உட்ரோ வில்சன். அதுதான் யூ ஹாவ் த நாலேஜ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ சப்ஜெக்டாக இல்லையான்னு முடிவு பண்ணும். மற்றபடி ஒரு கொஷினுக்கு யார் வேணாலும் ஆன்சர் எழுதிடலாம். அஸ் அ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்டாக நீ எழுதும்போது யூ ஹாவ் டு யூஸ் உட்ரோ வில்சன். பட் யூ ஷுட் பி வெரி காஷியஸ் தட் GS2ல் கண்டிப்பாக எழுதிடக்கூடாது. அதே மென்டாலிட்டியோடு போய் GS2ல் ஏதாவது லேட்ரல் என்ட்ரி பற்றி கேட்குறாங்க, லேட்ரல் என்ட்ரியோட நெகட்டிவிட்டியை பற்றி எழுதும்போது இல்லை மெரிட் பேஸ்டில் தான் கண்டிப்பாக எல்லாமே இருக்கணும் போது அந்த இடத்துல நீ என்ன பண்ணிடக்கூடாது, ஆப்ஷனல் ரிலேட்டடான இதை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் ஆப்ஷனலில் ஒருத்தன் 100 மார்க் தான் எடுக்கிறான், இன்னொருத்தன் 280 300 மார்க் எடுக்கிறான். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கனெக்டிவிட்டி இல்லாமல் போகிறதுனால தான். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு சாப்டரை எடுத்து உன்னால் எல்லா சாப்டரோடையும் லிங்க் பண்ண தெரியணும். நீ செகண்ட் பேப்பர் எழுதும்போது ஃபஸ்ட் பேப்பரில் இருக்க தியரி எழுத தெரியணும். தட் இஸ் ஃபஸ்ட் பேப்பர் எழுதும்போது செகண்ட் பேப்பரில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து உனக்கு எழுத தெரியணும். புரியுதா? இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள். இதில் வந்து எஃபிஷியன்சின்னு ஒன்று படிப்போம், ஓகேவா? இதில் வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி ஒன்று படிக்கும்போது நீ எப்படி எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னா, இஸ்ரோ ரீசன்ட் லான்ச் ஆஃப் சந்திராயன் 3 அதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்சி அப்படின்னு ஒன்றால் கோட் பண்ண தெரியணும். அப்போ ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட் பேப்பர் ஆன்சர்ஸ் எழுதும்போது செகண்ட் பேப்பர் அதாவது இந்தியா ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் எழுத தெரியணும். இந்தியா ரிலேட்டடான ஆன்சர் நீ செகண்ட் பேப்பர் எழுதிட்டு இருக்க முடியாது, வேர்ல்டு ரிலேட்டடான திங்கர்ஸை எடுத்து உன்னால் கோட் பண்ண தெரியணும். அது இந்த கனெக்டிவிட்டி இருந்தாலே ஈஸிலி யூ கேன் ஸ்கோர். மெஜாரிட்டி ஆஃப் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் அப்படி தான். யூ ஹாவ் டு கனெக்ட் தி திங். கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக படிப்போம். ஒரு பியூரோக்ரஸியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செகண்ட் பேப்பரில் படிப்போம். இந்தியன் பியூரோக்ராட்டிக் சிஸ்டமில் பியூரோக்ரஸி விசஸ் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்து படிப்போம். அந்த டெவலப்மெண்ட் அப்போ பியூரோக்ரஸி தட் இஸ் மேக்ஸிமம் த பியூரோக்ராட்டிக் பேத்தாலஜி அப்படின்னு ஒன்று கான்செப்ட் படிப்போம். ரொம்ப லெத்தாஜியாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய அத்தாரிட்டேட்டிவ் பவர்ஸ் கொடுத்தனால ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து நிறைய அத்தாரிட்டேட்டிவ் பவர் இருக்கால அவர் அக்கௌண்டபுளாக இருக்க மாட்டார். எக்ஸ்பிளைன் சம் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் மெக்கானிசம் ஆன் பியூரோக்ரஸி இன் இந்தியான்னு கேட்பான். அப்போ நீ என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ரைட் அ பாயிண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் அஸ் அ கண்ட்ரோல் ஆன் பியூரோக்ரஸின்னு உனக்கு கனெக்ட் பண்ண தெரியணும். ஆல் ஸ்டேட்டட் பை த உட்ரோ வில்சன். பிரச்சனை என்னென்னா நம்ம ஒரு 10-15 திங்கர் படித்தோடனே பப்ளிக் ஒப்பீனியனை பற்றி உட்ரோ வில்சன் சொன்னாருங்கிறத மறந்துடக்கூடாது. புரியுதா? அதனால தான் நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுவேன். அந்த இமேஜை அடிக்கடி பாருங்கள். என்னென்னா இப்போ உட்ரோ வில்சன் ஃபோட்டோ போட்டு உனக்கு வந்து 7 பிரின்சிபல் இருக்கும்.
அதே மாதிரி வெப்பர் வரால ஒரு 8 பிரின்சிபல், டெய்லர் வரால ஒரு 6 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரின்சிபலும் இருக்கும். அந்த பிரின்சிபலோட நேம் as ஸ்டேட்டட் பை உட்ரோ வில்சனாக இருக்கணும். இந்த இடத்துல இருக்க பிரச்சனையே என்னென்னா, தட் இஸ் கம்பேரிட்டிவ் பப்ளிக் ஒப்பீனியன் அஸ் கண்ட்ரோல் ஆன் பியூரோக்ரஸினா கரெக்டாக அந்த டைட்டில் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் தியரியில் அவர் யூஸ் பண்ண வேர்டு. இந்த இடத்துல உட்ரோ வில்சன் தியரி எழுதும்போது வேர்டு எதுவும் எழுத வேணாம். அதான் எழுத வேணான்னா டைட்டில். இப்போ இந்த 7 இதுக்கும் டைட்டில் வந்து உனக்கு தெரியணும். பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. இதை மேஜராக சம்திங் ஆன்சர்ஸ் எழுதால பிஏடின்னு கூட எழுதுவாங்க. நோ இஷ்யூஸ். இந்த கான்செப்ட் பேர் தான் பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படின்னு சொல்லி புரியுதா? ஏன் அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிரின்சிபலை படிக்கும்போது பின்னாடி எங்கே படித்தாங்கனாலும் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பின்னாடி யூஸ் பண்ண தெரியணும். இதை யூஸ் பண்ண தெரியாத விஷயங்கள், ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் தானே படிப்போம். அதனால் சொல்லிட்டு புரியுதா? சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், மெரிட் பேஸ்டு சிவில் சர்வீசஸ் சிஸ்டம். இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சு ரிலவன்ஸ் ஆஃப் உட்ரோ வில்சன்னு கேட்டாங்கன்னா இந்த 7 பாயிண்ட்டுக்கும் என்ன ரிலவன்ஸ் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு உனக்கு எழுத தெரியணும். பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போயே தெரியும் ஆர்டிகல் 50 என்னன்னு தெரியுமா இருக்காது இந்தியாவில்? டிபிஎஸ்பி தான். அதில் என்னன்னு கேட்குறேன், தெரியாதா? அதாவது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ். 50னா முதல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 50-50 பிரிக்கணும். எதை 50-50 பிரிக்கணும்? ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் 50-50 பிரிச்சிடணும். ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு. அப்போ இது என்ன அப்படின்னா, இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், இது ஜுடிஷியல் சிஸ்டம். இது ரெண்டையும் செப்பரேட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒரு டைகாட்டமி இருக்குது. இதை எழுதும்போது இந்த கனெக்டிவிட்டி உனக்கு தெரிய வரணும். புரியுதா? இப்போ இன்றைக்கும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உட்ரோ வில்சனே இதில் ஒரு கன்ஃபியூஸான ஆள். பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரிக்கணும்னு பேசினார். 2 வருஷம் கழித்து இன்னொரு ரிசர்ச் பேப்பர் விடும்போது ரெண்டும் இன்செப்பரேபிள்னு அவரே சொல்லுவார். அப்போ அதனால் லேட்டராக வந்து ஒரு தியரி வந்து கொண்டு வருவாங்க. தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைகாட்டமியோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி, அதான் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிஏடி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம்ல. அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன் ப்ரெசன்ட் வேர்ல்டில் பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட்டாக பிரித்து வச்சு தான் ஓடணுங்கிறது முடியாது. ஆமாம்ல? இப்போ அப்படியே இருக்குது? அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாலிட்டிக்ஸ் இப்போ நம்ம இதில் ரெண்டுமே மியூச்சுவலி கோஆப்ரேட்டிவாக தான் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஹெட் இருக்கார், அவர் பேர் மினிஸ்டர். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இருக்கார், அவர் பேர் செக்ரட்டரி. அப்போ 2 பேரும் சேர்ந்து தானே இருக்காங்க நம்ம ஊரில். இப்போ அதை எல்லா ஊர்லேயுமே அப்படி தான், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் எல்லாமே அப்படி தான். அப்போ இந்த இடத்துல பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் சினாரியோவில் இருக்கா இல்லையான்னு அனலைஸ் போகிறது தான் அந்த டாபிக். புரியுதா? எஸ், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. எஸ் எஸ், குட். அது மாதிரி தான் ரிலவெண்ட்டாக ஆன்சர்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதா? ஆனால் அது இந்த சாப்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும்போது இனிமேல் நீங்கள் பேப்பரில் படிக்கும்போது இது ரிலேட்டடான திங்ஸ் வரும்போது உங்களுக்கு தெரியணும். இது 1 டேயில் மனப்பாடம் ஆயிடாது. ஃபஸ்ட்டு விஷயம், உட்ரோ வில்சன்னா 7 பிரின்சிபல்னு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் பின்னாடி நிறைய வில்சன்லாம் வருவாங்க. ஆனால் உனக்கு கான்செப்சுவலாக உட்ரோ வில்சன் நான் முன்னாடி இப்போ புரியுதா? ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, அவர் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எதை பார்த்தலாம் கோவப்பட்டார், ஸ்பாயில் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு, பக்கத்து ஊரில் எல்லாம் பெருமையாக இருக்காங்கன்னு நினச்சாரு. அப்படி கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டினா தான் இது ஞாபகம் இருக்கும். ஆமாம்ல? அவர் அமெரிக்காவை யூரோப்பில் இருக்க கண்ட்ரீஸை பார்த்தனால தான் இந்த கான்செப்டை பேசினார். புரியுதா? ஸோ அதனால தான் நான் அந்த ஸ்டோரி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். கண்டெக்ஸ்ட் தெரிஞ்சுட்டா, இந்த கதையை வந்து கண்டிப்பாக உட்ரோ வில்சன் தான் பேசியிருப்பார். அதே மாதிரி டெய்லருக்கு ஒரு கதை, வெப்பருக்கு ஒரு கதை, ஃபயோலுக்கு ஒரு கதைன்னு ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே போக ஆரம்பிக்கும். கிளியர்? சரி, ஓகே. முதல் இதுவரையும் முடிச்ச நோட்ஸ் எழுதிங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்.
Thomas Woodrow Wilson was the founding father of public administration. Maximum try to write as a point wise. Okay, don't go for paragraph wise in major things. அதுக்கு முன்னாடி சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் எழுதிட்டீங்கல்ல, எப்போ பிறந்தாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது எழுதிங்க. Thomas Woodrow Wilson was the founding father of public administration. Next one, in his essay on the study of administration, in his essay on study of administration, which was published in 1887, in a political science journal, has revolutionized the concept of administration as a separate discipline. உட்ரோ வில்சன் ஒரு டாபிக் போட்டிருப்பீங்கள்ல, அந்த இடத்துல இந்த வேர்டு எழுதி வச்சுங்க, ஒரு ரவுண்டு போட்டு. உட்ரோ வில்சனோட ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை க்ரியேட் பண்ணணும். இதுதான் இவரோட நோக்கமே, வேறு எதுவுமே கிடையாது. இவர் சொல்கிற எஸ்ஸே, இவரோட பாயிண்ட்ஸு எல்லாமே எதுக்காக அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ஒன் வேர்டு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒன் வேர்டு கொஸ்டின்லாம் இருந்துச்சு தெரியுமா? 2011 வரையும் ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர். ஒரு பேப்பர் வந்து நீ இப்போ படிக்கிற பேப்பர், செகண்ட் பேப்பர் சிசெட் கிடையாது, செகண்ட் பேப்பர் ஆப்ஷனல் பேப்பர். அப்போ நீ ப்ரிலிம்ஸ்லேயே ஆப்ஷனல் சூஸ் பண்ணிடணும். அந்த ஆப்ஷனலில் 100 ஒன் வேர்டு வரும். அந்த மாதிரி கேள்வியில் முக்கியமான பாயிண்ட், வாட் இஸ் த மோட்டோ ஆர் வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் உட்ரோ வில்சன்னா உனக்கு சொல்ல தெரியும். இன்டர்வியூவில் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் யுவர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னா உட்ரோ வில்சன். வாட் இஸ் இஸ் ஐடியாலஜி அப்படின்னா டு கிரியேட் அ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த வேர்டு இல்லாமல் நீ உட்ரோ வில்சனை பற்றி எழுதாத, எங்கேயும் பேசக்கூடாது. உட்ரோ வில்சனோட மேஜர் ஐடியாலஜியை டு கிரியேட் அ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா ஸ்பாயில் சிஸ்டம்னால, கரப்ஷன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சி கிரியேட் ஆகிருந்துச்சு. அதை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சப்ஜெக்டே உருவாக்கணும்னு நினச்சார். ஒய் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட் ஹேஸ் பின் கிரியேட்டட்னு கேட்டாங்க அப்படின்னா டு மேக் அட்மினிஸ்ட்ரேஷன் மோர் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? His main aim was to establish an efficient administration on the basis of administrative reforms, which can be explained through a separate discipline of public administration. Okay. Next topic on the context of his vision. His essay on administration,
essay on administration majorly influenced by this essay on administration majorly influenced by the following contexts. Number 1, the spoils system existed in American administration. The spoils system existed in American administration. Bracketல ஒரு பாயிண்ட் கூட எழுதி வச்சுங்க. Spoil system began in bracketல கூட began in George Washington period. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்பாயில் சிஸ்டம் கொண்டு வந்தவரே ஜார்ஜ் வாஷிங்டன் தான். செகண்ட் பாயிண்ட், இது எழுதிங்க. டெய்லர்ஸ் ஒர்க் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. Taylor's work on administrative efficiency. Third point, comparative study. Fourth point is knowledge on his academic knowledge on administration. இப்போ next topic comparative study. இதில் எலாபரேட்டிவாக எழுத வேண்டியது comparative study. There may be a question on explain the comparative study of Woodrow Wilson. Through comparative study on administration. Through comparative study on administration, Wilson came to know an efficient administration in European countries. Especially from France and Germany. Second point, they had established public administration on the basis of empirical based on empirical findings. Empirical findings na என்னன்னு படிப்போம். ஏன்னா எப்போ படிப்போம்னா அந்த சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல உட்ரோ வில்சனில், அதில் வந்து வில் ஸ்டடி ஆன் எம்பிரிக்கல் ஃபைண்டிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஐடியாலஜி பார்ப்போம். பட் அந்த வேர்டு மட்டும் எழுதி வச்சுங்க, கமா போட்டு ஹென்ஸ் தே had already developed science of administration.
Next point, European countries majorly advocated on administrative development rather than democratic development. Through this study, next point, through this study, Wilson wondered that why there were no such developments, in USA. அவ்வளோ இன்னும் ஒரு மைனர் டாபிக் மட்டும் போடுங்க. அதர் கண்டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ். அந்த பீரியடில் வேறு என்ன சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்திருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், second point population explosion, third point societal advancement, population explosion, societal advancement, third point a rise in democratic culture, ஒரு நோட் அப்படின்னு போட்டு ஒரு பாயிண்ட் எழுதுங்க. முக்கியமான விஷயம் உட்ரோ வில்சனோட வியூஸில். ஹென்ஸ் உட்ரோ வில்சன் majorly insisted on the how aspect of administration. apostrophe குள்ள போடுங்க. the how aspect of administration and government rather than what aspect. எஸ், அதாவது ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அதை எப்படி பண்ணணுங்கிற ஆஸ்பெக்டை பேசினவர் தான் உட்ரோ வில்சன். அதான் ஹவு ஆஸ்பெக்ட், வாட் ஆஸ்பெக்ட்னு சொல்கிறோம். அதான் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணணும், அதான் வாட் எ கவர்மெண்ட் ஷுட் டூ அப்படிங்கிற கேள்வியை தாண்டி புரியும்னா அந்த பக்கத்தில் எழுதி வச்சுங்க. இவர் ஃபோக்கஸ் பண்ண கொஷின் என்னென்னா வாட் த கவர்மெண்ட் ஷுட் டூ கிடையாது, ஹவு த கவர்மெண்ட் ஷுட் டூ அப்படிங்கிறது தான். கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் இருக்கிறவங்க பூரா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை எப்படி பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபோக்கஸ். நெக்ஸ்ட்டு the views of உட்ரோ வில்சன். உட்ரோ வில்சனோட வியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுங்க. இந்த மாதிரி போட்டு எழுதிங்க.
அதாவது அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, அதாவது செப்பரேட் சப்ஜெக்ட் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருந்துச்சா. அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு செப்பரேட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணணும். அதை ஏன் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னார், எதுக்காக க்ரியேட் தட் இஸ் என்ன க்ரியேட் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 வேர்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஆன்சர்ஸில் நிறைய எடுத்துக்கும். why he need a separate subject, on what basis he need a separate subject, and how he will do that அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒய்க்கு கீழே எழுதி வச்சுங்க. டு ஃபோக்கஸ் ஆன் implementation side of government. To focus on implementation side of government. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னா, to build principles and concepts. To build principles and concepts. எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறதுனா இவரோட ஃபோக்கஸ் தட் இஸ் scientific approach. புரியுதா? ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள் நான் சொன்னது. ஏதாவது டவுட் இருக்கா அந்த கான்செப்ட்ஸில்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் புக்கு வாங்கியாச்சு எல்லாரும். அதாவது நான் ஒரு திங்கர்ஸ் நடத்தி முடித்தோடனே யூ கோ அண்ட் ரீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் பை பிரசாத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இதில் ஒரு டைம் போய் ரீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆனால் அதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ரீட் பண்ணுங்கள், அதுலேருந்து ஐடியாலஜி எடுத்துங்க. பட் நோட்ஸ் அப்படின்னா நான் ப்ரொவைட் பண்ணுற நோட்ஸ் மட்டும் போதும். அந்த புக்கிலேருந்து நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நோட்ஸ் அதிகமாக எடுக்கணுங்கிறது கிடையாது. நானே மேக்ஸிமம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் உனக்கு நோட்ஸ் கொடுப்பேன். பட் அந்த ரியல் ஸ்கோப்பை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை போய் ஒன்ஸ் நீங்கள், ஏன்னா அதில் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அவர் சொன்ன தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ்லாம் எக்ஸாக்டாக டெக்னிக்கல் வேர்ட்ஸோடு கொடுத்துருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு டூ டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது. ஹவு எ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன்சர் ஷுட் பி அப்படின்னா ஷுட் நாட் பி லைக் பிரசாத். ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கலாக இருக்கும் அந்த புக்கு, ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கும் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் ரொம்ப டெக்னிக்கலாக எக்கனாமிக் டேர்ம்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி எழுதக்கூடாது. மொதல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன்சர் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் எழுத ஆரம்பிக்கணும் ஆன்சர்ஸ் வந்து. படிக்கலாம், அதெல்லாம் ஒன்று புக்கு இது தான் படிக்கணும்னு சொல்ல. ஆனால் திங்கர்ஸுக்குனே தனியாக ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கில் உட்ரோல்ஸனை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கே மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் திங்கர்ஸ் புக்கு தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் பை பிரசாத் அப்படிங்கிறது. புரியுதா சொல்கிறது?
ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன, இப்போ ஒவ்வொன்றா அவர் சொன்ன 7 பிரின்சிபலையும் படிக்கணும். 7 பிரின்சிபலுக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணணும். தட் இஸ் பாலிட்டிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், டைகாட்டமி, அந்த மாதிரி விஷயங்கள். இது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஏன்னா இதை நீ எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறியோ இதை பொறுத்து தான் இம்பேக்ட் எழுத முடியும், ரிலவன்ஸ் எழுத முடியும். இதை பேஸ் பண்ணி தான் கிரிட்டிசிசமும் வந்திருக்கும். ஆமாம்ல, இப்போ அவரோட மேஜர் கிரிட்டிசிசமே என்ன அப்படின்னா பிஐடி தான், பாலிட்டிக்ஸ் அப்படிலாம் பிரிச்சுலாம் வைக்க முடியாது இந்த காலத்தில் அப்படின்னு தான் பேசுவோம். கம்ப்ளீட்டாக பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறது இது கிடையாது. இல்லை இந்த பாலிட்டிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், டைகாட்டமின்னு டாபிக் போட்டுங்க. இல்லை பிரேக் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் அப்படியே கட் பண்ணிவிட்டு போவேணும். ஒரு 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு வந்து. இல்லை ஒரு பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா, திஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் த DNA ஆஃப் public administration. ட்வைட் வால்டோ இதை சொன்னது. எப்பயுமே இந்த கான்செப்ட் எழுதிங்கன்னா இந்த கொட்டேஷன் எழுதிடுங்க. அதாவது பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமியை அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா த DNA ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா இந்த கான்செப்ட் தான் மேஜர் திங் டு எமர்ஜ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் எ சப்ஜெக்ட். ட்வைட் வால்டோ, அதாவது இவர் சொன்ன இந்த கான்செப்டை ப்ரைஸ் பண்ணி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது, the DNA of public administration அப்படின்னு சொல்லி. ஸோ உட்ரோ வில்சனோட ஃபஸ்ட்டு தி ஃபோர்மோஸ்ட் அண்ட் ஆல்சோ த மேஜர் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த தியரி தான். தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. ஐ டோல்ட் யூ த மீனிங் ஆஃப் ஆல்ரெடி. டைகாட்டமி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன். ஓகே, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன் சொல்கிறது. இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் ஸ்கூலில் போட்டிருப்பீங்களா, வென் டயக்ராம்ஸ் அப்படிங்கிறது. இந்த ரிலேஷன்ஷிப்லேயே இவ்வளோ தான் சிம்பிள். ஸ்டேட் அப்படிங்கிற சிஸ்டம்குள்ளே பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஐடியாலஜியை பற்றி பேசுகிறது தான். பட் போத் ஷுட் பி செப்பரேட்டட் அப்படிங்கிறது தான் இவரோட கான்செப்ட். பிகாஸ் பாலிட்டிக்ஸை பொறுத்தவரையும் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையும் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. தீஸ் டூ ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் இவரோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? பிகாஸ் பாலிட்டிக்ஸ் இட் டீல்ஸ் வித் பியூர்லி பாலிசி மேக்கிங். திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ஐடியாலஜி ரெண்டும் should be separated completely அப்படிங்கிறது தான் பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படின்னு சொல்கிறது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, தட் இஸ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, தென் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறோம், பாலிட்டிக்ஸில் இருக்கிறத கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ஆல்ரெடி இந்த ரெண்டு சிஸ்டமும் எஸ்டாப்ளிஷ்டாக தான் இருக்குது. பட் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா, பாலிட்டிக்ஸ் ஹேஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். இந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ ஏன் இதை வந்து கம்ப்ளீட்டாக பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேரியஸ் ரீசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. என்ன ரீசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னா, பை டெல்லிங் த நேச்சர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்டு நேச்சர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் சொல்கிறார். ஒரு பாலிட்டிக்ஸோட நேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, திஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஜென்ரலிஸ்ட். இது ஜென்ரலிஸ்ட்டு தான் இருப்பாங்க. ஜென்ரலிஸ்ட் அப்படின்னா என்ன, காமன் நாலேஜ் இருக்கவங்க தான். பட் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு டெக்னிக்கல் இன் நேச்சராக இருக்கணும். தென் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் பார்ட்டிஷன்ஷிப். ஒரு பார்ட்டியை பேஸ் பண்ண ஒரு ஐடியாலஜி. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, நியூட்ராலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும், மெரிட் சிஸ்டம்மை பேஸ் பண்ணி இருக்கணும், எந்த சைடும் பயஸ்னஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு தப்பாக சொல்லலை. பட் பாலிட்டிக்ஸுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, பாலிட்டிக்ஸுக்கு ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது. தே ஆர் பேஸ்ட் ஆன் பார்ட்டி ஐடியாலஜி. அப்போ அவங்க பயஸ்டாக தான் இருப்பாங்க. அதையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறனால தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சியே க்ரியேட் ஆகுது. ஸோ பாலிட்டிக்ஸ் ஷுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த பாலிட்டிக்ஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிக்கணும் அப்படிங்கிறது இதுதான் ரீசன். அப்படி பிரித்தா என்ன வரும் அப்படிங்கிற ஐடியாலஜி அவர் பேசுகிறாரு அப்படின்னா, பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனும் செப்பரேட்டாக பிரிக்கும் போது தான் நமக்கு என்ன ஐடியாலஜி உருவாகும் அப்படின்னா, இம்ப்ளிமெண்டேஷன் சைடு நம்மளால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். பாலிசி மேக்கிங்கை தாண்டி பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு ஃபேமஸான உட்ரோ வில்சனோட கோட் இருக்குது. ஓகே, அந்த கோட் மட்டும் எழுதிக்கிங்களே, இது எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி. என்ன அப்படின்னா, இட் இஸ் difficult to running a constitution. It is difficult to running a constitution rather than make one. Rather than make one. ஆமாம்ல, இதுதான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி அவர் ஏன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செப்பரேட் சப்ஜெக்டாக வேணும். ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறது பெருசு கிடையாது. தட் இஸ் மேக் ஒன்றுன்னு எழுதியிருக்கீங்களா, அதை அடிச்சுட்டு ஃப்ரேம் ஒன்றுன்னு போட்டுங்க. ஏன்னா அதான் எக்ஸாக்ட் வேர்டு. ரேதர் தென் மேக் ஃப்ரேம் ஒன். ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதை தாண்டி அதை ரன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான ஐடியாலஜி அப்படின்னு உட்ரோ வில்சன் சொல்கிறாரு. ஸோ எதனால் பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் செப்பரேட்டாக பிரிக்கணும்னு சொல்கிறாருன்னா, அப்போ தான் இவங்க பாலிசி மேக்கிங்கில் அதிக ஃபோக்கஸ் பண்ண முடியும், இவங்க பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் பாலிட்டிக்ஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷனை செப்பரேட்டாக பிரித்தா தான் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி வரும். இது இவர் பேசினா அந்த 1887 ரிலீஸ் ஆன எஸ்ஏயில் பேசினா முக்கியமான ஐடியாலஜி. பட் ஓவர் த பீரியடில் அவரோட ஸ்டாண்டை வந்து சில இடங்களில் வந்து மிஸ்மேட்ச் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் இன்செப்பரேபிள் அப்படின்னு ஒரு எஸ்ஏயில் வந்து பேசுவார். புரியுதா? அந்த எஸ்ஏலாம் நமக்கு சிலபஸில் இல்லை. பட் கிரிட்டிசிசமில் சொல்லுவாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஈவன் உட்ரோ வில்சன் இஸ் நாட் ஷியோர் அபவுட் தேர் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமின்னு ஒரு கிரிட்டிசிசம் படிப்போம். ஏன் அப்படின்னா, அவர் அடிக்கடி அதை செப்பரேட் பண்ணணும், இன்செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அவரோட ஸ்டாண்டில் அவரே கிளியராக இல்லாத ஒரு முக்கியமான கிரிட்டிசிசம் தான் என்ன அப்படின்னா, தட் இஸ் சில இடத்துல வந்து இட் இஸ் இன்செப்பரேபிள் அப்படின்னு பேசுவார். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ன ஐடியாலஜி என்ன அப்படின்னா, தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி கிரியேட் பண்ணணும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டி பேஸ்டாக இருக்கக்கூடாது. ஒரு தட் இஸ் இட் இஸ் சுட் பி பேஸ்ட் ஆன் நான் பார்ட்டிஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும் அப்படிங்கிற நேச்சரை பேஸ் பண்ணி தான் இந்த ஐடியாலஜியை வந்து அதிகமாக ப்ரப்போஸ் பண்ணுவார். புரியுதா? பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டைகாட்டமி அப்படின்னா என்ன. ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, பாலிட்டிக்ஸோட நேச்சர் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷனோட நேச்சர் என்ன அப்படின்னு தெரியணும். அதை மட்டும் ஒரு நோட்ஸாக மேக் பண்ணிக்கி. தட் இஸ் பாலிட்டிக்ஸோட நேச்சர், தென்
அட்மினிஸ்ட்ரேஷனோட நேச்சர். அதாவது as stated by Woodrow Wilson. கிறிஸ்பி பாயிண்ட் மாதிரி எழுதிக்கிங்க. இந்த சைடு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாலிசி மேக்கிங், இங்கிட்டு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். Second point, politics is goal oriented and end oriented. Administration is means oriented. ஆமாம்ல, பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எண்டு ஓரியன்டானது. மக்களுக்கு நல்லது செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் பாலிட்டிக்ஸ். கோல் எண்டு சைடு ஓரியன்டு. ஓகேவா? சம்திங் இது பாலிட்டிக்ஸ், சாரி, எண்டு ஓரியன்ட் பாலிட்டிக்ஸ். இது எப்படி, ஹவு இட் ஷுட் பி டன் அப்படிங்கிற எண்டு ஓரியன்ட், தட் இஸ் மீன்ஸ் ஓரியன்ட் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங் அப்படிங்கிறது. தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் லெட் பை பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது பாலிட்டிக்ஸ் லெட் பை பீப்புள்ஸ் representatives. It is led by bureaucracy. அடுத்து பாலிட்டிக்ஸில் என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா லேமேன் ஓரியன்ட், இது லேமேன் ஓரியன்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் ஓரியன்ட். இங்கே நோ ஃபிக்ஸ்டு டென்யூர், இங்கே ஃபிக்ஸ்டு டென்யூர். This is party based, this based on neutrality. இதில் ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது இல்லை பாலிட்டிக்ஸில். எப்போல்லாம் உனக்கு மெஜாரிட்டி இருக்கோ அது வரையும் தான் நீங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு டென்யூர், இப்போ பிரைம் மினிஸ்டரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கா? கிடையாது. இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள் 5 வருஷம் எம்பி இருக்காருன்னா அவருக்கே ஃபிக்ஸ்டு டென்யூர்னு சொல்ல முடியாது. அதை யார் ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் தான், எப்போ வேணால் ரிமூவ் பண்ணிடலாம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து அவங்கள கீழே கவுத்தரலாம். கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு ஃபிக்ஸ்டான டென்யூருங்கிறது எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் கவர்மெண்ட் பவரில் இருக்கலாம், பவரில் இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஃபிக்ஸ்டு டென்யூர்ஸ் இருக்கும். அதான் நோ ஃபிக்ஸ்டு டென்யூர், ஃபிக்ஸ்டு டென்யூர் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்ட்டி பேஸ்டு, இது மேக்ஸிமம் பேஸ்ட் ஆன் நியூட்ராலிட்டி. தென் பாலிட்டிக்ஸில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி பேஸ்டு அப்பாயின்மெண்ட், அதாவது பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி பேஸ்ட் எலெக்ஷன் ஆர் அப்பாயின்மெண்ட்னு எழுதிங்க. பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி பேஸ்ட் எலெக்ஷன் ஆர் அப்பாயின்மெண்ட். இங்கே மெரிட் பேஸ்ட் அப்பாயின்மெண்ட்.
இன்னொரு பாயிண்ட் கூட எழுதிங்க, ப்ரொஃபஷ்னலி அன்ட்ரெயின்ட், ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்டு. அதாவது பாலிட்டிக்ஸில் இருக்கவங்க ப்ரொஃபஷ்னலி அன்ட்ரெயின்டு, ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கவங்க பொலிட்டிக்கலி ட்ரெயின்டு பர்சன்ஸ், சாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ட்ரெயின்டு பர்சன்ஸ். தட் இஸ் ப்ரொஃபஷ்னலி அன்ட்ரெயின்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்டு பர்சன்ஸ். இந்த ரீசன்ஸை கோட் பண்ணி தான் பாலிட்டிக்ஸ் வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு அப்படின்னு சொல்லி உட்ரோ வில்சன் பேச ஆரம்பிப்பார். ஆமாம்ல, இந்த விஷயத்த சொன்னால் தான், ஓ இதுக்கு முன்னாடி வரையும் இப்படி ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரே பர்சன்ஸ் தான் இருந்தாங்க, ரெண்டு பேருமே பேஸ்ட் ஆன் தட் இஸ் பார்ட்டி, பொலிட்டிக்கல் பேஸ்டு பார்ட்டியை பேஸ் பண்ணி தான் பாலிட்டிக்ஸும் இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு இருக்க பர்சனல்ஸும் இருந்தாங்க. பட் இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் இது. பிகாஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சம்திங் எல்ஸ், இட் இஸ் எண்ட் ஓரியன்ட், இது மீன்ஸ் ஓரியன்ட். ஸோ இது எங்கேயாவது உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் பண்ணி இது ஆன்சராக இது அப்படியே கேட்பாங்களான்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. பட் யூ ஹாவ் டு நோ தட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். புரியுதா? ஸோ இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எழுதிங்க. கான்செப்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படின்னு போட்டு நோட்ஸ். First point, it is the most important concept ever given in public administration. It is the most important concept ever given in public administration. Second point, it became the basis for separation of public administration from political science. Third point, Dwight Waldo considered it as a DNA of public administration. Dwight Waldo considered it as a DNA of public administration. Next point, this concept is based on analysis of relationship between politics and administration. Of relationship between politics and administration. Traditionally public administration, எல்லா டைமும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எழுதிட்டு இருக்காதீங்க. பிஏன்னு போடுங்க, பப்பாடுன்னு போடுங்க, ஷார்ட்டாக எழுதி பழகிடுங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். Traditionally, public administration remains a part of political science. But due to lack of clear distinction,
distinction between politics and administration. Clear distinction between politics and administration. Wilson believed that public administration was not able to focus on lack of clear distinction between politics and administration. Wilson believed that public administration was not able to focus on implementation challenges. And it was also dominated by politics. அதுக்குள்ள ஒரு மைனர் டாபிக் போடுங்க, பிஏடி பிரின்சிபல்ஸ்னு போட்டுங்க. பிஏடி அதான் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி, அதான் பிஏடி பிரின்சிபல்ஸ். அவர் சொன்ன இது மேலே இருக்க அப்சர்வேஷனை வச்சு அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் ஒரு 3 பிரின்சிபல் சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆக்ட் ஆஃப் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். த ஆக்ட் ஆஃப் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் is different from the act of policy formulation. The act of policy implementation is different from the act of policy formulation. Second point, the role of administration should be to implement the policy effectively, and politics should focus on formulation. Third point, as both have separate relationships, but administration is the most invisible side of the state. As both have separate relationship, but administration is the most invisible side of the state. அவர் சொன்ன 3 முக்கியமான பாயிண்ட் இதுதான். தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமியில். அது கீழே வேறு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அதாவது அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் அது 3 பிரின்சிபல்ஸ். அதாவது இதே இதில் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமியில் திஸ் கான்செப்ட் ஆஃப் பிஏடி, தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. அதாவது ஒரு மைனர் டாபிக் போட்டிங்கல்ல, அந்த மைனர் டாபிக் முடிஞ்சது. இது வந்து அப்படியே அதில் கண்டினியூவாகவே எழுதிங்க, பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. திஸ் கான்செப்ட் ஆஃப் பிஏடி was aimed at establishing efficient administration and Wilson wanted that
politics should not meddle with politics should not meddle with administration. Next point, Wilson wanted administration should be அப்படின்னு போட்டு கீழே ஒரு 4 பாயிண்ட் இப்படி சின்ன சின்னதாக எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல், பிரித்து எழுதக்கூடாது. பொலிட்டிக்கல் அப்படின்னு அப்பொலிட்டிக்கல் அப்படின்னு எழுதணும். அதாவது பொலிட்டிக்கலுக்கு ஆப்போசிட் வேர்டு. நான் பார்ட்டிசன், then impartial, last one merit based. Impartisan, say impartial, பார்ட்டி பேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. ஆமாம், எத்திக்ஸில் தான் அந்த வேர்டு இருக்குது. நான் பார்ட்டிசன் அப்படின்னா என்னென்னா பார்ட்டி பேஸ்ட் ஐடியாலஜி இல்லை. பார்ட்டிஷன்ஷிப் அப்படின்னா ஒரு பார்ட்டி பேஸ்ட் ஐடியாலஜி இருக்கிறது. நான் பார்ட்டிசன்னா எந்த பார்ட்டி பேஸ்ட் ஐடியாலஜி இல்லாமல் இருக்கிறது. இம்பார்ஷியல்னா பயஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறது. லாஸ்ட் ஒன் மெரிட் பேஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்த 4 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட், இன் அனதர் ரிமார்க் Wilson said that, in another remark Wilson said that political questions are not administrative questions. Okay, suppose politics and administration dichotomy ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருந்தானா நான் சொல்கிறேன். இப்போ கன்க்ளூஷன் எழுதிக்கிங்க. அது அவ்வளோதான் பாயிண்ட்ஸு. கன்க்ளூஷன் வந்து ஒரு ரெடிமேட் கன்க்ளூஷன் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஹென்ஸ் த கான்செப்ட் ஆஃப் dichotomy has emerged with Wilson's view, and became the basis for new discipline called public administration. இப்போ தான் பர்த் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. ஆமாம், இந்த கான்செப்டில் இருந்து தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிறந்திருக்கும். கீழே நோட்டுன்னு மட்டும் போட்டு ஒரு பாயிண்ட் எழுதிங்க, அதை நம்ம எவல்யூஷனில் படிப்போம். ஓகேவா? நோட் அப்படின்னு போட்டு ஒரு பாயிண்ட், திஸ் கான்செப்ட் ஃபர்தர் டெவலப்டு பை ஆர் அட்வான்ஸ்டு பை Frank Goodnow in his book called Politics and Administration. அதில் இன்னொரு பாயிண்ட் எழுதிங்க,
another proponents of this concept இதை சப்போர்ட் பண்ண வேறு யார் அப்படின்னு மட்டும் எழுதிங்க. another proponents of this concept யார் அப்படின்னா எல்டி ஒயிட். இதை பற்றிலாம் எலாபரேட்டாக எவல்யூஷனில் இதை தான் படிப்போம். ஃபஸ்ட்டு எவல்யூஷனே டைகாட்டமி எவல்யூஷன் தான் படிப்போம். எல்டி ஒயிட் அண்டு வில்லோபை. இவ்வளோ பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. பின்னாடி இந்த திங்கரை பற்றிலாம் தெரிஞ்சுக்குவோம் எவல்யூஷனில். அப்போ உட்ரோ வில்சன் சொன்னோன்னே இந்த ஐடியாலஜியை வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணது ஃப்ராங்க் குட்னோ சப்போர்ட் பண்ணியிருப்பார், இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஏன்னா உட்ரோ வில்சன் பேசிவிட்டு அவளை தான் விட்டுருவார். அதுக்கப்புறம் அதை சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணது எல்லாமே ஃப்ராங்க் குட்னோ தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் எல்டி ஒயிட், வில்லோபோ இவங்களாம் ஆமாம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏன்னா அதுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் ஆகும்ல, சப்போர்ட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுங்க. The first 2 decades after 1887, the first 2 decades after 1887 mostly dominated by the concept of PAD. The first 2 decades after 1887 was mostly dominated by the concept of politics and administration dichotomy. ஏன் நான் 20 வருஷம் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாலிட்டிக்ஸ் வேறு, அட்மினிஸ்ட்ரேஷன் வேறெல்லாம் கிடையாது. ஆனால் 20 வருஷம் ஆமாம் உட்ரோ வில்சன் சொன்னதான் சரின்னு நம்பி எல்லாரும் பாலிட்டிக்ஸ் வேறு, அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு அப்படின்னு சொல்லி தான் சப்ஜெக்டை செப்பரேட்டாக பிரித்து கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடி வாங்கி பெரிய பிரச்சனைலாம் நடந்து அதுக்கப்புறம் தான் தனி அதாவது இந்த வார்த்தை இப்பயே கூட தெரிஞ்சு வச்சுங்க. பேரடிம் அப்படின்னு ஒரு வார்த்தை படிப்போம். பேரடிம் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் எ பீரியட் ஆஃப் டைம் வித் சிமிலர் ஐடியாலஜிஸ். இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோட பேரடிம் யாருன்னா விராட் கோலி, ஆமாம் தானே? இதுக்கு முன்னாடி எம்எஸ் தோனி, அதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர், அதுக்கு முன்னாடி கபில் தேவ். அந்த மாதிரி ஒவ்வொரு எராவுக்கும் ஒரு ஹீரோ இருப்பாங்க. அதே மாதிரி தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா பேரடிம் அப்படின்னு சொல்லுவீங்க. பேரடம்னா இட்ஸ் எ பீரியட் ஆஃப் டைம் வித் டாமினேட்டட் வித் சிமிலர் ஐடியாலஜின்னு சொல்கிறது. அப்போ இந்த பேரடைமில் இந்த ஐடியாலஜி தான் இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 20 years ஆஃப் பேரடைமில் என்ன ஐடியாலஜி இருந்துச்சு? பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு 10 வருஷம் பேரடைமில் வேறு ஐடியாலஜி வரும். இப்போ நம்ம இப்போ இருக்க பேரடைமில் என்பிஎஸ் பேரடைம் இருக்கும், நியூ பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் நம்மள்கிட்ட அதிகமாக டாமினேட்டடாக இருக்கும். அதாவது வேறு ஐடியாலஜியே இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. டாமினேட்டட் ஐடியாலஜி என்ன? இப்போ தமிழ் சினிமாவோட கொஞ்சம் டாமினேட்டட் பேரடைம் அப்படிங்கிறது அஜித்தும் விஜயும், ஆமாம்ல? அந்த மாதிரி மற்ற ஹீரோஸும் இருப்பாங்க, அதே மாதிரி மற்ற ஐடியாலஜிஸும் இருக்கும். மோஸ்ட்லி மேக்ஸிமம் எல்லோரும் நம்ப போடுற விஷயம் வந்து இதுதான். இப்போ எக்கனாமியை பொறுத்தவரையும் டாமினேட்டட் பேரடைம், இப்போ எக்கனாமி பேரடைம் என்ன அப்படின்னா மிக்ஸ்டு எக்கானமி தான் இப்போதைக்கு வேர்ல்டில், ஆமாம் தானே? ஓவர் த பீரியடில் கோல்டு வார் ஏராக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம், கம்யூனிசம் தான் டாமினேட்டட் பேரடைமாக இருக்கும். இப்போனா மிக்ஸ்டு எக்கானமி தான், ரெண்டும் ஏற்றுக்கலாம். இப்போ பியூர் கம்யூனிசம்னு சொல்கிற அளவுக்கு கண்ட்ரிஸே கிடையாது மேக்ஸிமம். சைனா கூட என்ன பண்ணுறான், ப்ரைவேட் ஃபோம் வச்சுருக்கான், ரஷ்யாவும் ப்ரைவேட் ஃபோம்ஸ் வந்து வச்சுருக்கான். ஸோ 100% கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது யூஎஸ்எஸ்ஆரோட முடிஞ்சு போச்சு. முன்னே இருந்த அளவுக்கு 1% இருக்குங்கிறேன். இந்த காலகட்டத்தில் ப்ரைவேட்டுன்னு ஒன்று இல்லாமல் ரன் ஆயிட முடியுமா அப்படின்னா கஷ்டம். புரியுதா? பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை ரீட் பண்ணுங்க ஒரு டைம். பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன புரியல, என்ன கேட்குறீங்கன்னு? இல்லை அவர் மாற்றி பேசிக்கிட்டே இருப்பார். சில இடத்துல ஒன்று சேர்க்கணும், சில இடத்துல பிரிக்கணும் அப்படின்னு அவரே குழப்பிக்கிட்டு இருப்பார். அவர் மோஸ்ட்லி ஸ்டாண்ட் பண்ணது இந்த இதுதான். ஆனால் சில ஏரியாஸில் ஃபங்க்ஷனல் பேசிஸ் வந்து நம்ம அதை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார்.
அவர் எஸ்ஏல சில இடத்துல இன்செப்பரேபிள் செப்பரேபிள் அப்படின்னு சொல்லி அவரே மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அவர் ரிலீஸ் பண்ண அந்த பேப்பரில் இது மட்டும்தான் இருந்துச்சு. அவர் அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பேப்பர்லாம் விட்டுருப்பார்ல, அப்போ இதுக்கு கான்ட்ரவர்சியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் நமக்கு சிலபஸில் இருக்கிறது இந்த பேப்பர் தான். இந்த எஸ்ஏ ஆன் ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம சிலபஸ்க்கு நமக்கு தேவை. அதுக்கப்புறம் அவர் நிறைய ரிசர்ச் பேப்பர்லாம் விட்டார். அந்தந்த ரிசர்ச் பேப்பரில் இங்கே பிஏடியை பேசிவிட்டு அங்கே போய் பிஏடிங்கிற மாதிரி இல்லாத மாதிரி வேறு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரோட ஐடியாலஜி ஒரு ஸ்டேபிளாக கிடையாதுன்னு ஒரு கிரிட்டிசிசம் பேசுவோம், அவ்வளோதான். நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது த ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏவை பற்றி படிச்சுட்ருக்கோம். அந்த எஸ்ஏல தான் இந்த 7 ஐடியாலஜியும் பேசியிருக்காரு. இந்த 7 ஐடியாலஜியில் ஒரு ஐடியாலஜி தான் இந்த பிஐடி ஐடியாலஜி. அதுக்கப்புறம் ஒரு டாபிக் இருக்குல்ல, கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிஏடின்னு. அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து அதை வந்து இல்லை 2 ஒன்று தான் அப்படின்லாம் படிப்போம் பின்னாடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவல்யூஷன் தானே. ஃபஸ்ட்டு இப்படி சொல்லேன்னா முதல் நம்ம சப்ஜெக்ட் வந்திருக்காது, இப்படி சொன்னனால தான் சப்ஜெக்ட் வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ அதை படித்து பாருங்கள், புரியுதான்னு. பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமினா என்னன்னு. எத்திக்கல் நான் எத்திக்கல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அது வந்து என்னென்னாமா பாலிட்டிக்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியே இருக்குன்னா பீப்புள் அப்படிங்கிற எண்டை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களோட நோக்கமே மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்டை மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கும் பாலிட்டிக்ஸ். இதுக்கு இடையில இந்த பிரிட்ஜு தானே அட்மினிஸ்ட்ரேஷனே. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் நினைக்கிறது அந்த எத்திக்ஸில் இருக்க மீன்ஸ் அண்ட் எண்டு கிடையாது. இங்கே எண்டுனா, இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள், நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும், அது மட்டும்தான் இப்போ எண்டு. அதை மட்டுமே நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்னோடய வேலை என்ன, இந்த மீன்ஸில் நான் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறேன், அதுதானே மேட்ரு. நிறைய பேர் வந்து நம்ம இப்போ அண்ணாநகரில் வந்து எய்ம் என்னன்னா யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும். அதே மாதிரி பொலிட்டீஷியன்ட்ட போய் கேள்வி கேட்டால் மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஓட்டு வாங்கணும், இதை மட்டும்தான் அந்த காலத்தில் பேசிக்கிட்டே இருந்தானே தவிர எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணணும், நீ எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண போகிற, எப்படி ஓட்டு போட போகிற, அதுதான் பாலிட்டிக்ஸ் டீல்ஸ் வித் எண்டு ஓரியன்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் டீல்ஸ் வித் மீன்ஸ் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த பிஏடி கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா பெரிய கான்செப்ட்லாம் இல்லை, ஆனால் பாலிட்டிக்ஸ் தனி, அட்மினிஸ்ட்ரேஷன் தனி, ஏன் தனி, எப்படி தனின்னு நமக்கு தெரியணும். சும்மா 2 டைக்காட்டமினா அது கிடையாது. இதோட நேச்சர் வேறு, இதோட நேச்சர் வேறு.
ரெண்டையும் பிரித்து விட்டால் தான் ஒருத்தன் ஃபார்முலேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறதுல நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது, இன்விசிபிள் பார்ட்டாக இருக்குது. அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு பேசிஸாக இருந்த பெரிய பில்லர் எதுனா இந்த கான்செப்ட் தான், பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிறது. புரியுதா? நெக்ஸ்ட் அவர் பேசின பிரின்சிபல் வந்து பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. இந்த பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மித்து இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டு, இங்கே என்ன இருக்காது, இங்கே என்ன இருக்கும்? இல்லை நான் கேட்குறது இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லோ எஃபிஷியன்சியாக இருக்குது. நான் ரிசல்ட் கேட்குறேன். முதல் நம்ம ரிசல்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, ப்ராசஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஹை டேக் அன் எக்ஸாம்பிள். இவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து இவங்களால் ஒரு 100 பாக்கெட்ஸ் ஆஃப் சம்திங் தான் தயாரிக்க முடியுது. ஆனால் இவன் ஒரு 500 பாக்கெட்ஸ் ஆஃப் சம்திங் ஏதோ ஒரு மிட்டாய் தயாரிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவ்வளோ தான் பண்ண முடியுது, அதான் லோ எஃபிஷியன்சி, இது ஹை எஃபிஷியன்சி. அப்போ இங்கே என்ன இல்லை, இங்கே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னோவேஷன் ஆஃப் நியூ ஐடியாலஜி இங்கே இருக்கும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்களா? அதான் இன்னோவேஷன். ஹியூமன் ரிசோர்ஸ், ஸ்கில்டான ஹியூமன் ரிசோர்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. ஓகே, வேறு? இது மாதிரி தான் கேட்குறேன். பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்பான்சிபிளாக ஒர்க் பண்ணுவான். அங்கே இருக்கவன், இங்கே இருக்கவன் எவனோ குடும்பம் எங்கேயோ போயிட்டு போகுதுன்னு ஒர்க் பண்ணுவான். லெத்தாஜிக்கல் ஆட்டிடியூடு இங்கே இருக்குது. இங்கே அதே மாதிரி இங்கே அது இருக்காது. வேறு டிவிஷனாக போகிறக்கு எல்லா பக்கமும் இருக்கும். கமிட்மெண்ட்டோடு ஒர்க் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்க கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கமிட்மெண்ட் பேஸ்டு ஒர்க் வந்துருக்கு. ஏன் நீங்கள்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க? ப்ரைவேட் கவர்மெண்ட்டில் சம்பளம் அதிகமாக, இதில் சம்பளம் அதிகமாக? ப்ரைவேட்டில் தானே சேலரி அதிகம். அப்புறம் ஏன் கவர்மெண்ட் ஒர்க்குக்கு போகணும்? ரெப்புடேஷன். ஏன் ப்ரைவேட்லேயும் ரெப்புடேஷன் இருக்குல்ல? மோராலெஸ் ஒன்று ஜாப் செக்யூரிட்டி. வேறு? புரியல. ஆட்சி அதிகாரம் இருக்குது. வேறு? எஸ். இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்க. நிறைய பீப்புளோட போய் டைரக்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கான அதாவது த ஸ்கோப் ஆஃப் ப்ரைவேட் ஃபர்ம்ஸ் வெரி லோ, த ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபர்ம்ஸ் வெரி ஹை. இப்படி தான் இன்டர்வியூவில் ஆன்சர் சொல்லணும். ஆமாம்ல, நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயும் உனக்கும் பீப்புளுக்கும் டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்காது. இதே நீ பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது, எஸ், ப்ரைவேட் ஃபர்ம்ஸ் ஆல்சோ டூயிங் ஃபார் அ பீப்புள்ஸ் வெல்ஃபேர் தான். அவன் ஒரு சாக்லேட் தயாரிக்கிறான்னா அது மக்களுக்கு தான் கொண்டு போய் கொடுக்க போகிறான், அது வேறு விஷயம். அதே மாதிரி நீ கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து சாக்லேட் தயாரித்தாலும் மக்களுக்கு தான் போக போகுது. ஆனால் த கனெக்டிவிட்டி பிட்வீன் யூ அண்ட் த பீப்புள் இஸ் டைரக்ட் இன் நேச்சர் இன் பப்ளிக் டிபார்ட்மெண்ட், இட் இஸ் இன்டைரக்ட் இன் நேச்சர் இன் ப்ரைவேட் டிபார்ட்மெண்ட். ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் இப்படி தான் சொல்லணும் ஆன்சரை. அப்போ மேஜர் திங் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்டிவிட்டி வித் த பீப்புள் இன் பப்ளிக் சர்வீஸ். சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ, பட் இந்த சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். அதுதான் ஓகேவா. அப்போ உட்ரோ வில்சன் எதை அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா, எஸ், இப்போ அமெரிக்காவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியடில் கம்பேர்ட் டு யூரோப்பில் பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸை விட யூஎஸ்ஏல பயங்கரமாக இப்போ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ்ஏ தட் இஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ரீஜனில் கவர்மெண்ட் டாப் லெவலில் இருக்குது, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ லெவலில் இல்லை. பட் யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லோ லெவலில் இருக்குது, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பயங்கரமாக ஹையர் லெவலில் இருக்குது. புரியல? எஸ். பட் அவரோட ஐடியாலஜி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விச் மீன்ஸ் தட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி லைக் அ
பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்கிறார். அப்போ பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்ல, ப்ரைவேட் ஃபோன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுங்க அப்படின்னு அவர் சொல்ல வரல. ப்ரைவேட்டில் இருக்கிற பிரின்சிபல்ஸை எடுத்து என்ன பண்ணணும், அது எப்படி ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹையராக ரன் ஆகுது, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லோவராக ரன் ஆகுதுன்னா, the using of strategies, the usage of principles is different from both the administration. அட்மினிஸ்ட்ரேஷன்னா சேம் தான். அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆக தான் போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்என்எல்லை விட எப்படி ஜியோ இவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கான் அப்படின்னா ஐடியாலஜி தான், ஸ்ட்ராட்டஜி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் நீங்கள் பிஎஸ்என்எல் நம்பாமல் ஜியோவை இவ்வளோ தூரம் நம்புறீங்க அப்படின்னா, அவன் கொடுக்குற ஆஃபரு, அவன் கொடுக்குற பிளானு, அவன் போடுற ஸ்ட்ராட்டஜி, அவனோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் மேட்டர்ஸு. மற்றபடி அங்கேயும் ஃபோனு தான் இங்கேயும் ஃபோனு தான், ஹலோ ஹலோ தான். ஆனால் அவன் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அதை தான் உட்ரோ வில்சன் என்ன சொல்கிறாருன்னா, பிஸ்னஸில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ், அங்கே இருக்க பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸை எடுத்து எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாரு, கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் எதை நோக்கி ரன் ஆகும், ப்ராஃபிட்டை நோக்கி ரன் ஆகும். பிஸ்னஸ் எஃபிஷியன்சியை நோக்கி ரன் ஆகும். இன்றைக்கி நீ 100 கிலோ சர்க்கரையை வச்சு 100 மிட்டாய் செய்கிறேன்னா பிஸ்னஸில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதே 100 கிலோ சர்க்கரையை வச்சு 200 மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு யோசிப்பான். அது பேர் தான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி அப்படின்னா சிம்பிள் திங் என்ன அப்படின்னா, லோ யூசேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் த மோர் அவுட்கம். ரிசோர்ஸை கம்மியாக யூஸ் பண்ணி அவுட்கம் எப்படி பெருசாக கொண்டு வர்றதுன்னு யோசிக்கிறது பேர் தான் எஃபிஷியன்சி. அப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ப்ராஃபிட், த பிஸ்னஸ் ஃபோக்கஸிங் ஆன் எஃபிஷியன்சி. அப்போ ப்ரொடக்டிவிட்டியும் எஃபிஷியன்சியும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் ப்ரொடக்டிவிட்டி வரணும், அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இங்கே ப்ராஃபிட்டுன்னு சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை, பீப்புள் சர்வீஸ் அட் லார்ஜ் தான். தென் எஃபிஷியன்சி ரொம்ப ஹையராக இருக்கணும். அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸில் இருக்க பிரின்சிபலை எடுத்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக நான் ப்ரைவேட் ஃபோம் மாதிரி ஆக்ட் பண்ணு, டார்கெட் வை அப்படின்னு சொல்ல வரல. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சக்ஸஸாக போகிறதுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் காரணமாக இருக்குல்ல, அந்த பிரின்சிபல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணு, அதை எடுத்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணு. இப்போ கவர்மெண்ட் பயங்கர ஃப்ளரிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஏன் எனக்கு இந்த ஒரு கொஷின் இருக்குது, என்னதான் இருந்தாலும் ஸ்கூலு இல்லை ஒரு ஸ்கூல் வரையும், ஸ்கூலு, டியூஷனு, ஷாப்பு, இது எல்லாத்துலேயுமே பீப்புள் ஆப்டிங் ஃபார் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். when comes into college, why Anna University, IIT, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க? காஸ்ட் மேக்ஸிமம் ஓகே, காஸ்ட் ஒன் ஆஃப் த மேஜராக இருக்கலாம். ஐஐடியில் ஃபீஸ் கம்மியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பண்ணாரியம்மன் காலேஜை விட ஐஐடியில் கம்மியாக இருக்குமா அப்படின்னா தெரியல. ஃபஸ்ட்டு இப்போ ப்ரைவேட்லேயும் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்குது. சில கவர்மெண்ட் காலேஜஸில் அதாவது அட்மிஷன் ஃபீஸுங்கிறது கம்மி, பட் யுவர் ஸ்டடி என்ன சொல்கிறது, உனக்கு அந்த ஸ்டடிக்காக நடக்கிற எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையராக தான் இருக்கும். நீங்கள் ஐஐடியில் ஓரளவுக்கு பர்சியூ பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு பண்ணாரியம்மன் காலேஜில் படிக்கிறதுக்கும் மோராலஸ் ஈக்குவலாக, மிஞ்சி போனால் ஒரு 1 lakh 2 lakh கம்மியாகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேஜர் திங் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைடர் தான். பிகாஸ் ஐஐடிலையும் சரி, இப்போ எம்சிசியும் தட் இஸ் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஏன் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போக மாட்டாங்க, மெட்ராஸ் ஒரு மெடிக்கல் காலேஜ் வராங்கன்னா ஃபீஸ் அப்பார்ட் ஃப்ரம் தாண்டி, இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட குழந்த அவனுக்கு ஒரு 1 கோடியே சாதாரணம் தான். ஆனால் ப்ரைவேட் காலேஜில் என்ன ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஆகுமா? ஆனால் அவனும் என்ன பண்ணணும்னு தான் நினைக்கிறான்னா எம்எம்சியில் தான் சேர்த்தணும்னு நினைக்கிறான். அவனுக்கு பணம் பெரிய மேட்ரு கிடையாது, பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைடர். அப்போ நம்ம இந்தியாவில் ஹையர் எஜுகேஷனில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, எப்படி ஒரு குவாலிட்டி தான், ப்ரைவேட் எஜுகேஷன் என்ன கொடுக்குறானோ அதை எடுத்து தான் இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறான். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த டெக்னிக் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டோம். அதுதான் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ்.
இல்லை அது ஏன்னா பாதி ப்ரைவேட் காலேஜே நம்ம கவர்மெண்ட்டோட தான். அதுதான் பாதி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு நம்ம ஆளுங்களும் தான். அப்புறம் அங்கே சரி பண்ணிட்டா இங்கே பிஸ்னஸ் கெட்டு போயிடும்ல. ஸோ வாட் த திங் இஸ், பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணணுங்கிறது கிடையாது. பிஸ்னஸ் மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணணும். அதான் பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. புரியுதா இந்த பிரின்சிபலில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு? அதை எழுதிக்கிங்க. இதுக்கு அவர் ஃபாலோ பண்ண ஒரு கரெக்டாக இதுக்கு அவர் எக்ஸாக்டாக வச்ச பேர் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த டாபிக் எழுதிங்க அதுக்கு கீழே, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தானே? ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது இது வந்து அந்த அவர் ஃபாலோ பண்ண அப்ரோச், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சை தான் எங்கே ஃபாலோ பண்ணணும்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட், த ஃபீல்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் த ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ் லைக். ஃபஸ்ட் பாயிண்ட், த ஃபீல்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் த ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸ்ன்னு மட்டும் போட்டுங்க, லைக் வேணாம். Next point, since field of business, அவ்வளோதான் அந்த பாயிண்ட், அவ்வளோதான். The field of administration is the field of business. Second point, since the Wilson's main concern was, since Wilson's main concern was to run a government efficiently, to run a government efficiently, he found some positive traits. He found some positive traits in business administration. Which would be helpful in enhancing efficiency of public administration. அது கீழே சின்னதாக சம் பாசிட்டிவ் ட்ரெய்ட்ஸ்லாம் என்னென்னு எழுதிங்க. சம் பாசிட்டிவ் ட்ரெய்ட்ஸ் அவர் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, ட்ரெய்ட்ஸ் இல்லை, பாசிட்டிவ் குவாலிட்டி, பாசிட்டிவ் டெக்னிக்ஸ் எது வேணால் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டி. செகண்ட் பாயிண்ட் கமிட்மெண்ட். Third one, expertise. Next, responsibility. Last one, measurements. Objectivity அப்படின்னா என்ன அப்படின்னா, கோல் ஓரியன்டாக இருக்கிறது. உன் அப்ஜெக்டிவ் என்ன? யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறது. அதை நோக்கியே ஃபோக்கஸ்டாக இருக்கிறது பேர் தான் அப்ஜெக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட அப்ஜெக்டிவிட்டி என்னென்னா, லா ஓரியன்டாக இருக்கணும், பீப்புள் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும். அப்போ ஒரு பிஸ்னஸ், இப்போ ஒரு சாக்லேட் தயாரிக்கிற கம்பெனிக்கு ஒரே நோக்கம் என்ன? சாக்லேட் மட்டும்தான் தயாரிக்கணும். இப்போ கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு லா ஓரியன்டாக, பீப்புள் ஓரியன்டாக இருக்கணும். அதுதான் அப்ஜெக்டிவிட்டி. செகண்ட் ஒன் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் அப்படின்னா டு பி லாயல் அண்ட் செல்ஃப் இன்வால்மெண்ட் இன் த ஒர்க். அதான் கமிட்டடாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது.
எஸ் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா டெக்னிக்கலாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். தென் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த சென்ஸ் which means that larger involvement இருக்கணும். that is responsible in the sense to be answerable இருக்கணும். you should be responsible for the work இருக்கணும். லாஸ்ட் ஒன் மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா which means that ப்ரிடிக்டபிள் ஒர்க்காக இருக்கணும். இப்போ மெஷர் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பட் இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. மெஷர் பண்ணி ஒர்க் பண்ணணும். டேக் அன் எக்ஸாம்பிள், இந்த விஷயத்தை செஞ்சால் இந்த இம்பேக்ட் க்ரியேட் ஆகுங்கிற மெஷர்மெண்ட் இருக்கணும் உங்ககிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது நாளைக்கு என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்க தமிழில், அளந்து ஆற்றுல போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் யூ நோ தட் which means the which impact which would create அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். you should know that this act would create this type of impact based on your activityங்கிறது அதான் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணம். இதை எடுத்து நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு வுட்ரோ வில்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. ஒரு பாயிண்ட் இருக்குது. thus business culture அதான் மேலே எழுதிக்கிறது. thus business culture seems to be efficient. Business culture seems to be efficient. Therefore public administration should also incorporate the same. அவ்வளோ. கீழே நோட் அப்படின்னு போட்டு ஒரு பாயிண்ட் எழுதிக்கிங்க. என்ன அப்படின்னா, by business like administration Wilson did not mean that by business like administration Wilson did not mean that public administration is similar to business administration. Public administration is similar to business administration. He meant that borrowing of some positive aspects of business administration and apply it to the public administration. For efficiency. அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் அதுவும் ரெண்டும் ஒன்று கிடையாது. அப்படியே இதை பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த நம்ம வெரி சிம்பிளாக இதை சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லலான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதின மாதிரி தான். எப்படி மற்ற கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் எல்லா பிரின்சிபல்ஸையும் பாரோ பண்ணி இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான். தட் இஸ் வேறு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க பிரின்சிபல்ஸை எடுத்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபிஷியன்சிக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தட் இஸ் பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த நோட் ஏன் சொன்னோன்னா, அது ப்ரைவேட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கணும்லாம் அவர் பேசவே கிடையாது. அதை ரீட் பண்ணுங்கள் என்ன சொன்னோம். தட் இஸ் பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன்.
இப்போ ஆக்சுவலி நீங்கள் எழுதியிருக்கிறது வந்து இப்போ நான் அந்த பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னது எவ்வளோ பேஜ் வந்துச்சு? ஒரு ½ பேஜ் 1 பேஜ் வருமா? இப்போ இங்கே எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க? எப்படி எழுதுவீங்க அதை 20 மார்க்ஸுக்கு? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அதாவது அதில் இருக்க ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை காட்டு. ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் காமனாக என்ன ரிலேஷன்ஷிப்பு, தென் எக்ஸ்க்ளூசிவ் ரிலேஷன்ஷிப் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 2 3 4 பேஜ் எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் போக 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 பின்னாடி படிக்க உங்களுக்கு புரியும். இங்கே இந்த கான்செப்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு இல்லை, பின்னாடி படிப்போம் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இதை பற்றி. பட் இப்போ அந்த கொஷின்ஸ் கேட்குறது இது 2009 வந்து கேட்ட கொஷின் இல்லை. அது ஏன் நான் மேக்ஸிமம் 1987 கொடுத்துருப்பேன், 1988 அந்த கான்செப்ட் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து இந்த இது கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் வாங்கிட்டீங்களா? வாங்கலையா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட் கிளாஸ் வரல தானே? ஆல்ரெடி சிலபஸ் அந்த இது பிரிண்ட் அவுட்லாம் வாங்கிட்டீங்களா? ஓரியன்டேஷன் அப்போ வாங்கிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிரிண்ட் அவுட் மட்டும் வாங்கிக்கிங்க, அது கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு சாப்டருக்கு. புரியுதா அந்த 2 கான்செப்டும்? பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமியும் அண்ட் ஆல்சோ இது பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ரிமைனிங் திங்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பெருசு, 15 மினிட்ஸில் அது முடிக்க முடியாது. ஏன்னா அடுத்து முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு உனக்கு தெரியணும். எம்பிரிக்கல் ரிசர்ச் அண்டு நார்மேட்டிவ் ரிசர்ச் பற்றி தெரியணும். எம்பிரிக்கல்னால் இதில் நடத்தியிருப்பேன் எத்திக்ஸில். எம்பிரிக்கல் நான் படிச்சுட்டு வாங்க நாளைக்கு. எம்பிரிக்கல்னால் என்ன, நார்மேட்டிவ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி ஆன் டியூஸ்டே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில்? ஸோ ரிமைனிங் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்னொரு 5 ஐடியாலஜி இருக்குது. தட் இஸ் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் ரொம்ப சின்னது தான், இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். மெரிட் பேஸ் சிவில் சர்வீஸ்னால் ஸ்மைல் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, மெரிட்டாக இருக்கணும், அதுதான் கான்செப்ட். தென் கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அதுதான் எத்னோசென்ட்ரிசிசம்னு ஒரு ஐடியாலஜி படிப்போம். அதை படிச்சுட்டா அதாவது கம்பேரிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்ஜெக்டிவ்ஸு இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட், இது சின்ன கான்செப்ட் தான். அடுத்து நம்ம படிக்க வேண்டியது வந்து முக்கியமான கான்செப்ட்னா இது தான். 3 அப்ஜெக்டிவ் சொல்லுவார், அந்த 3 அப்ஜெக்டிவ்ஸ் மேட்டர்ஸ். மீது எல்லாமே இப்போயே உங்களுக்கு புரியும். பப்ளிக் ஒப்பீனியன்னா என்ன, கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிற விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க இம்பேக்ட் என்ன, கிரிட்டிசிசம் என்ன, இம்பேக்ட் என்ன, ரிலவன்ஸ் என்ன அப்படிங்கிறத படிப்போம். நான் இப்போயே சொல்லிடுறேன், கிரிட்டிசிசம் படிக்கும்போது மட்டும் இப்போதைக்கு நான் கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிங்க, அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஐடியாலஜி தெரிஞ்சுங்க. எப்பயுமே படிக்கும்போது தப்பு பண்ணிடாதீங்க. உட்ரோ வில்சனை பற்றி இப்போ நீங்கள் ஒரு கிரிட்டிசிசம் படிக்கிறீங்க. ஹெர்பர்ட் சைமன் ஒருத்தர் வந்து உட்ரோ வில்சனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். அப்போ உனக்கு என்ன தெரியணும்னா ஹெர்பர்ட் சைமன் யார், அவர் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சாதான் இவர் ஏன் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு உனக்கு தெரியும். இப்போ டேக்கன் எக்ஸாம்பிள், நீ ஏதோ ஒரு படம் பார்த்துருக்கேன்னு வச்சுக்க, இன்னொரு படம் நீ பார்க்காம 2 படத்தையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அது மாதிரி தான் உட்ரோ வில்சனை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணது யாருன்னா நம்ம கிடையாது, இன்னொரு திங்கர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். இப்போ நான் எழுதின விஷயம் வந்து இது கிடையாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் நல்லா விளையாடுதுன்னு நீ சொல்கிறேன்னா வேறு கிரிக்கெட் டீம் பற்றி தெரியணும். அப்போ இப்போதைக்கு உட்ரோ வில்சனை பற்றி கிரிட்டிசிசம் படிக்கும்போது யார் சொன்னாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்க. பின்னாடி தான் உனக்கு எல்லா திங்கரையும் படித்ததுக்கப்புறம் தான் புரியும், ஓ இவர் சொன்னது வேற ஒரு கான்செப்ட், அதனால தான் இவரை போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த கனெக்டிவிட்டி ஏற்படும். அப்போ ஹெர்பர்ட் சைமனோட டிசிஷன் மேக்கிங் தியரி படித்து முடித்தப்போ தான் ஓ இவர் பேசினதெல்லாம் இப்படி இருந்தது, அவர் சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனே வேணான்னு சொல்லியிருப்பார் ஒருத்தர், அதனால தான் இவரை போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு புரியும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது சயின்ஸ் கிடையாது, இட் இஸ் அன் ஆர்ட்டு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் மோஸ்ட் அப்ரூவ்டும் ஆர்ட்டு தான். ஏன்னா அதனால தான் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஎஸ்சி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. பட் உட்ரோ வில்சன் வந்து சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கிரியேட் பண்ணணும்னு சொன்னார். அதனால் கிரிட்டிசிசமில் இப்போதைக்கு கொஞ்சம் லெஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓவர் த பீரியடில் எல்லா திங்கர்ஸையும் படித்து முடிக்கும் போது தான் உனக்கு இந்த கிரிட்டிசிசம் புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிரின்சிபல்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வில் கம்ப்ளீட் ஆன்
கிரிட்டிசம் அப்புறம் ரிலவன்ஸ் இம்பேக்ட் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வில் கம்ப்ளீட் ஆன் வுட்ரோவல்ஸ். தேங்க்யூ.